வணக்கம். வணக்கம். ஒரு வழக்கறிஞர், அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர், எழுத்தாளர் என்பதெல்லாம் தாண்டி மணிசெந்தில் அப்படிங்கிறவர் யார்? மணிசெந்தில் என்பவர் யாருன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு முன்கதை உண்டு. அதாவது எனக்கு பிறந்த 10 மாதத்துலேயே உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் இயங்காமல் போயிடுச்சு இளம்பிள்ளை வாதத்தினால. கழுத்துக்கு கீழே எனக்கு எந்த உறுப்புமே இயங்காது. 2 கை 2 கால் எதுவுமே இயங்காது. அப்புறம் எங்கள் அம்மா கடுமையாக எனக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு உறுப்பாக மீட்டெடுக்கப்படுது. அதில் 2 கை, உடம்பு ஓரளவு, அதுக்கப்புறம் கால், ஒரு காலில் மட்டும் அந்த இது நின்றுடுது. சிறு வயதில் பள்ளிக்கு போனதில்லை. ஏன்னா மருத்துவமனை மட்டும்தான் எனக்கு தெரியும். மருத்துவமனை வாசனை தான் எனக்கு பழக்கமான ஒரு விஷயமா இருந்துச்சு. மருத்துவமனை சுவர்கள் தான் நான் அதிகமாக பார்த்துக்கிட்டது. அதற்கப்புறம் வீட்டில் பெரும்பாலும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்க சூழ்நிலை. காலில் கட்டு போட்டிருப்பேன். அதனால் தெருவில் விளையாடுற பிள்ளைகளை சத்தம் தான் நமக்கு கேட்கும். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மா முதல்ல கேரம் போர்டு வாங்கி கொடுத்தாங்க. அதே போல் அந்த காலத்தில் கேரம் போர்டு, செஸ்ஸு, அதுமாரி எங்கள் அம்மா தான் உட்காந்து என் கூட விளையாடுவாங்க. எங்கள் அப்பா இன்னொரு விஷயமா அவர் ஒரு கதவை திறந்து விட்டார். புத்தகங்கள். இதை விட ஒரு வசீகரமான உலகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு புத்தகங்களை கொடுத்தார். அப்போ அந்த புத்தகங்களை படிக்கிறப்போ எனக்கு அந்த கற்பனைகள்ங்கிறது விரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா என் துயரத்துலேருந்து, எல்லாத்திலிருந்து, நோயிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழியாக நான் புத்தகங்களை தான் பார்த்தேன். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு எந்த வயசுலேருந்து புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க? என்னோட ஒரு 10-12 வயசுலேருந்து. எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. வேறு சக நண்பர்கள் கிடையாது. விளையாட்டு வீட்டில் போயோ கபடி விளையாடுறது அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் புத்தகங்கள் மட்டும்தான். அப்போ புத்தகங்களை படிக்கிறது, கதைகளை படிக்கிறது, அதன் மூலமாக கற்பனைகளை அப்படியே மனசில் அப்படியே, நான் சிறு வயதிலேயே நான் பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கிறேன். ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன். எங்கள் வீட்டில் கோகுலம் வாங்குவாங்க, பாலமித்ரா வாங்குவாங்க, அம்புலி மாமா வாங்குவாங்க. சிறுவர் இதழ் எல்லாம் எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்காகவே? ஆமாம்மா. எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாங்க. எனக்காக தான் வாங்குவாங்க. எல்லாத்துக்கும் சந்தா கட்டுவார் எங்கள் அப்பா. அப்படி எனக்கு என்னோடய வாசிப்பை அந்த உருவாக்குனது என்னோடய தந்தை தான். அதற்கு பிறகு பள்ளி வாழ்க்கையில் இறுதி காலத்தில் மட்டும்தான் பள்ளிக்கு போக வேண்டிய ஒரு சூழல். மன்னார்குடியில் தான் என்னோடய பள்ளி காலம் முழுக்க. அப்புறம் திருச்சி சட்டக்கல்லூரியில் படித்தேன். திருச்சி சட்டக்கல்லூரியில் படிக்கிறப்போ அங்கே தான் முதலாக அரசியல் சம்பந்தமான உரையாடல் நடந்துச்சு. அப்போது எங்களோட மூத்த கல்லூரி மாணவர்கள் ஒரு நாள் எங்களெல்லாம் கூப்பிட்டு, பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு இனத்தின் அழிவு நடந்துக்கிட்டு இருக்கு, அது சம்மந்தமாக நம்ம. எந்த காலகட்டம், எந்த வருஷம் இது? 95 96 அந்த காலகட்டங்கள். அப்போ தான் மாணவர்கள் போராட்டம் வாங்க பண்ணணுங்கிற தீவிரமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம். நீங்கள் ஒரு 50 வயசை கடந்த ஒரு நபர்? இல்லை. என்னோடய வயசு அது சொல்லக்கூடாது. சரி, அதை சொல்லுங்கள். அது பக்கத்து நாட்டில் போர் நடக்குது. அந்த செய்தி எனக்கு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்குது. என்னடா அது, நம்ம சொந்த இனத்தை சேர்ந்த இத்தனை ஆயிரம் மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க, இங்கே எதுவுமே போராடாமல் இருக்காங்க. இப்போ மாணவர்கள் போராட்டத்தில் நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டேன். அப்போது கல்லூரி விழாவுக்கு வந்தவர் தான் அண்ணன் அறிவுமதி. அண்ணன் அறிவுமதி என்னோடய எழுத்து இதை பார்த்துட்டு, உனக்கு நல்ல கவிதை நல்லா வருது, நீ நல்லா கூட்டத்தில் பேசுகிற, திரை உலகில் நீ பாடல் எழுதுனா நீ மிகப்பெரிய உச்சத்துக்கு நீ போக முடியும்னு சொல்லி எனக்கு அறிவுமதி அண்ணன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வாசம். அன்றைக்கி தான் அறிமுகத்தை அறிமுகமாகிறார், அதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை? அது கிடையாது. எனக்கு கல்லூரி வாழ்க்கையில் தான் அறிமுகமாகிறார். கல்லூரி ஆண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வராரு. அதில் தான் அண்ணன் அறிவுமதி எனக்கு பழக்கம். அப்புறம் அண்ணன் அறிவுமதி சொல்கிறாரு, நீ திரைப்பட பாடல் எழுது, உனக்கு நல்லா வரும், உனக்கு அந்த வடிவம் இருக்குன்ட்ட அப்படின்னு சொல்லி, அப்புறம் சென்னையை நோக்கி திரைப்படங்களில் ஏதாவது எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி சென்னையை நோக்கி நகர்றேன். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு சீமானனெல்லாம் பழக்கம். அதற்கப்புறம் சட்டக்கல்லூரி படிப்பு முடியுது. முடிஞ்ச உடனே பண்ருட்டியில் எங்கள் மாமாட்ட ஒரு இளம் வழக்கறிஞராக ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் கும்பகோணத்துக்கு மூத்த வழக்கறிஞர் பலராமன்ட்ட ஒரு 10 வருடம் இளம் வழக்கறிஞராக பார்த்துட்டு இப்போ தனி அலுவலகம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். மணிசெந்தில் யாருன்னு ஒரே வரியில் சொல்லணுன்னா, எல்லார் மீதையும் பேரன்பு மட்டும்தான் எனக்கு காட்ட தெரியும், வெறுக்க தெரியாது. எனக்கு சக மனிதனை எப்படி வெறுக்கிறதுன்னு எனக்கு பயப்படுவேன். நான் பயப்படுற ஒரே ஒரு விஷயம், சக மனிதனை எப்படி வெறுக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி எனக்கு வெறுக்க தெரியாத ஒரு மனிதனாக தான் நடந்திருக்கு. உங்களுடைய பிறப்புக்கு பிறகு, நீங்கள் பிறந்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு நோய் வந்துடுது. அப்போது நீங்கள் இன்னொரு குழந்தை வந்தால்
நீங்கள் அதனால் அந்த குழந்தை நல்ல முழு ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது அதை பார்த்து நீங்கள் சங்கடப்படுவீங்கிறதுக்காக உங்கள் அப்பா அம்மா வந்து இல்லை ஒரு குழந்தை பேரே அப்படி அதை சொல்ல முடியாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தந்த வழிகள் ரொம்ப அதிகம். அவங்க ஏன் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலைன்னா கவனம் அங்கே போயிடும்னு அதை பார்த்து உங்களை கவனிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் எங்கள் அம்மா எனக்காக தைலம் தேய்ச்சி விட்றது, வெயிலில் போய் என்னை உட்கார வைப்பாங்க, ஆற்று மணலில் வந்து என்னை வந்து நிற்க வச்சு காலை சரி பண்ணுறதுக்காக. ஆமாம் ஆமாம், அந்த வலிமை ஏற்றுவதற்காக கடுமையான உடற்பயிற்சி செய்யணும். நான் இல்லை சைக்கிள் சாதாரணமாக சாப்பிட்டுக்கிட்டே சைக்கிள் ஓட்டிகிட்டு உட்காந்துருப்பேன். எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் அந்த மிதி வண்டியை நான் ஓட்டி ஆகணும். அது ஸ்டாட்டிக் சைக்கிள்பாங்க, நின்ன இடத்துல நிற்கும், அது நான் ஓட்டணும். அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து இயங்க வைப்பதற்காக தொடர்ச்சியாக ஆமாம் 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 முழுக்க வந்து இந்த வர்மக்கலைன்னு அந்த மருத்துவத்தின் மூலமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கப்பட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். இப்போ அதுக்காக வந்து அவங்க அடுத்த குழந்தை வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களால யோசிக்கவே முடியல. அது வந்து அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள்லாம் ரொம்ப குறைவு. அவங்களாம் ஒரு பெரும் தியாகம் தான். இப்போ நினச்சி பார்க்குறப்ப நமக்கு வந்து வலியாக இருக்குது. எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிடுவோம். ஒரு கிட்டத்தட்ட எனக்காக ஒரு 40 வருடம் இந்த நொடி வரைக்கும் அவங்க தான், அப்பா அம்மா தான் எனக்கு வந்து எல்லாமாவும் இருக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞராக தொழிலை செய்து ஒரு பெரிய பிரபலமான வழக்கறிஞராக வர வேண்டிய நீங்கள் தமிழ் தேசிய பயணத்துக்குள்ளே வர்றீங்க. கிட்டத்தட்ட நாம் தமிழர் மகிழ்ச்சி தொடங்கிய நொடியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர் மகிழ்ச்சியாக பயணிக்கிறீங்க. அண்ணன் சீமானை வந்து சென்னையில் வந்து அறிமுதி அவருடைய வீட்டில் சந்தித்து தான் சொன்னீங்க. அண்ணன் சீமான் அவருடைய உங்கள் பயணம் வந்து எப்படி தொடங்கியது, எப்படி இது உறுதித்தன்மையோடு இருக்குது? முதல்ல அண்ணன் வந்து எனக்கு எப்படின்னா, நான் வந்து ஆர்குட்டுன்னு ஒரு விஷயம், அதில் வந்து உலக மக்கள் அரங்கம் அப்படின்னு ஒன்று, அதில் வந்து ஞானிதி ரைட்டர்னு ஒரு குழு ஒன்று உண்டு. அப்போ வந்து எல்லாருமே திராவிடத்தின் ஆதரவாளர்கள் தானே. அதில் வந்து ஞானி வந்து ஆனந்த விடலில் ஓ பக்கங்கள் அப்படின்னு ஒரு தொடர் எழுதுகிறாரு. அதில் வந்து கருணாநிதிக்கு வந்து வயசாகிடுச்சு, அவரை தெரியாமலே சிறுநீர் பிரிஞ்சு போகுது, அதனால் அவர் ஓய்வு பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதுகிறார். நீங்கள் எழுதுறீங்க? அவர் எழுதுகிறார், ஞானி எழுதுகிறார். ஞானி எழுதுகிறப்போ நான் அது கடுமையாக ஆவேசம் கொள்கிறேன். ஏன்னா கருணாநிதியை அப்போ என்னோடய சொந்த இனம், என் இனத்தின் மூதாதைன்னு நம்பின காலகட்டம் அது. நான் ஆவேசம் அடைகிறப்ப என்ன பண்ணுறேன்னா, அவரை ஒரு விவாதத்துக்கு கூப்பிட்றேன், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, என்னோடய இனத்தின் மூதாதையை நீ எப்படி ஓய்வு பெற சொல்லலாம் அப்படிங்கிறப்ப தான் அது 2 பேருக்கும் இணையத்தில் முதலாக நடந்த விவாதம் அதுதான். ஆர்குட் தளத்தில் ரொம்ப புகழ்பெற்ற விவாதம் அந்த விவாதம். அதுக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்புலாம் நடந்துச்சு. அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்னோடய விவாதத்தை எடுத்து காட்டி அறிவுமதி அண்ணனும் சீமான் அண்ணனும் தான் பேசுகிறாங்க. அதில் வந்து கனிமொழி வந்து எனக்கு பழக்கமாகறாங்க. கனிமொழி வந்து ஒரு நாள் வந்து எடுக்கிறாங்க. அப்போ வந்து லேண்ட்லைன் ஃபோனில் தான் எடுத்தோடனே, மணிசந்தில் அப்படின்னு என்னன்னு கேட்டேன், மாதிரி அப்பா அவங்கள்ட்ட பேசணுன்னு விரும்புகிறாங்க அப்படின்னு ஒன்று பார்த்தா, அந்த காலத்தில் அது வந்து எனக்கு வந்து அது பெரிய ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், நம்ம தலைவனாக நினைக்கிற ஒரு மனிதன் தானே, அப்படி தீவிரமாக வந்து நம்ம நேசிக்கிற ஒரு மனிதன். அவன் வந்து எடுத்து அந்த ஆள் ஒரு குரல், அந்த கரகரத்த குரல் வந்து, தம்பி பார்த்தேன் படித்தேன், நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து இணையதளங்களில் இயங்குறதெல்லாம் பற்றி நான் ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைகிறேன், நல்லா எழுதுறீங்க, எழுத்து திறமை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் பாராட்டுறார். அந்த பாராட்டுக்கு பிறகு வந்து அது வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அறிவுமதி அண்ணனும் சீமானனும் கலைஞருக்காக சண்டை போட்ட அதே எழுத்து தான் கலைஞர் எழுத்து சண்டை போட்டு. ஆமாம் 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 ஆமாம், அது வந்து அதை சொல்கிறேனே, அந்த போலி மயக்கத்தை வந்து கலைச்சது வந்து இந்த இனப்படுகொலை தான். இந்த இனப்படுகொலைக்கு பிறகு தான் என்னடா அது இப்படி நடந்துடுச்சு நம்ம இனத்திற்கு அப்படின்னு. எல்லார் குடும்பமே திராவிட முன்னேற்ற பின்னணி குடும்பம் தான். இப்போ எங்கள் குடும்பத்தில் திமுக பின்னணி தான், உங்கள் குடும்பத்தில் திமுக பின்னணி தான். பெரும்பாலும் இன்றைக்கு வந்து தமிழ் தேசியத்தில் பயணிக்கக்கூடிய பெரும்பான்மையான குடும்பங்கள் வந்து திராவிட பின்னணியில், திராவிட முன்னேற்ற கழக பின்னணியில் வந்த குடும்பங்கள் தான். நிச்சயமாக. அதற்கு பிறகு வந்து அண்ணனை வந்து அந்த இனப்படுகொலை காலகட்டங்களில் வந்து சிறையில், பாண்டிச்சேரி சிறையில் வச்சுருந்தாங்க. பாண்டிச்சேரி சிறையில்? ஆமாம், பாண்டிச்சேரி சிறையில் அண்ணன் சீமானை வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து பார்க்க போகிறப்ப வந்து இப்போ கனடாவில் நம்ம பாபண்ணன் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் வாசலில் நிற்கிறாங்க. பாபண்ணனுக்கு யாழினின்னு சொல்லி ஒரு மகள் உண்டு. அண்ணன் வந்து சொந்த தனது மகளாகவே அண்ணன் வந்து கருதுவாங்க. அன்னைக்கு பாப்பா யாழினிக்கு பிறந்த நாள். பாபண்ணன், அண்ணி எல்லோரும் நிற்கிறாங்க. இவங்கள பார்க்க விட மாட்டுறாங்க, காவல்துறை வந்து விட மாட்டுறாங்க. அப்போ நம்ம ஒட்டக்குத்தன் அலாவுதீன், நான், விஷ்ணுபுரம் சரவணன் எல்லோரும் போயிருக்கிறோம்.
அப்போ நானும் என்னோட அண்ணன் வினோபா அவரும் வழக்கறிஞர், 2 பேரும் தான் வந்து வழக்கறிஞருங்கிற முறையில் பார்க்க எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ அண்ணனை வந்து நான் சிறையில் பார்க்குறப்ப என்னை பார்த்தோன்னே அவருக்கு வந்து தம்பி எப்படின்னு வந்து நல்ல பழக்கம் தானே, அதனால் கட்டி பிடிச்சார். படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப ஆவேசமாக இருந்தார். ஏன்னா அந்த நேரம் வந்து தளபதிகள் ஒவ்வொருவராக வீரமரணம் அடைஞ்சிட்ருக்கிற நேரம். இவர் வந்து ஈழத்துக்கு போயிட்டு வந்த காலகட்டம் வேறு, ரொம்ப ரொம்ப அப்போ தான் போயிட்டு வந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் அவர் ஒரு சொல்லப்போனால் அதுலேருந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த நேரத்தில் தான் அவர் போயிட்டு வந்திருக்கிறார். அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவர் யார் யார்கிட்ட நெருங்கி பழகினாரோ அவங்களாம் ஒவ்வொரு நேரத்தில் வீரமரணம் அடைஞ்சிட்டு இருக்கிறது அவரால் தாங்கிக்க முடியல. அவர் சொன்னார், நான் கழிவறையில் உட்காந்துக்கிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கேன்டா தம்பி அப்படின்னாரு. நான் அப்படி உட்காந்துறேன், எங்களை சுற்றி ஒரு 10 கேமரா, நானும் சீமான் அண்ணனையும் பேசிகிட்டு இருக்கிறத ஒரு 10 கேமரா வந்து படம் பிடிக்குது சிறைக்குள்ளேயே. ஆமாம், நாங்கள் என்ன பேசிக்கிறோன்னு. நான் சொன்னேன், அண்ணன் யாரையும் பார்க்க அனுமதிக்க மாட்டேறாங்க, உங்களை பார்க்க வரவங்க நின்றுட்டுருக்காங்க. இறைக்குருவனார் வந்திருந்தார். அவர் வந்து அண்ணனை பார்க்கணுன்னு விரும்புகிறார். அவர் தான் எழுதின புத்தகங்கள்லாம் கொடுத்து அண்ணன்ட்ட கொடுங்கன்னாரு. நான் அண்ணன்ட்ட கொடுத்தேன். அப்போ தானே வாசன்னு அண்ணன் உடனே கோவப்பட்டு, எதுக்காக இப்படி என் மேலே அடக்குமுறை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிட்ட கேட்குறாங்க. அவங்க ஒன்றுமே பதிலே சொல்லலை. சொல்லிட்டு, அண்ணன் இன்றைக்கி பாப்பா யாழினிக்கு பிறந்தநாள்னு உங்கள்கிட்ட பார்க்க வந்திருக்காங்க அண்ணன், பாபா அண்ணனும் அண்ணி எல்லாம் வந்திருக்காங்க, ஆனால் மகளை உள்ளே விட மாட்டுறாங்கண்ணே. அவருக்கு அப்படியே தாங்க முடியல ஆற்றாமை. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு வெள்ளை தாளில் ஒரு கவிதை எழுதி அன்பு மகளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்னு எழுதி கையில் கொடுக்குறாரு. நான் என்ன பண்ணுறேன், அந்த தாளை வாங்கி மடிக்கிறேன். மடிக்காத, அப்படியே எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறார். அதை எடுத்துக்கிட்டு தான் வெளில வரேன். அப்போ பார்க்குறப்ப எனக்கு தோணுது, இப்படி அப்பழுக்கு இல்லாமல் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதன், ஆவேசமான மனிதன், நமக்கு என்ன கோபம் இருக்கோ அதே கோபம் அந்த மனிதன்கிட்ட இருக்குது. எல்லாத்தை விட அந்த ஆவேசத்தை அந்த கோபத்தை மேடையில் வந்து கடத்துறது அந்த திறமை வந்து அண்ணன்ட்ட. நீ மனசில் உனக்கு ஆவேசம் இருக்கும், ஆனால் உனக்கு முன்னாடி ஒரு நிகழ்கலை போல். இப்போ சில நேரங்களில் வந்து நமக்கு எழுதணும்னு தோணும். ஆமாம், ஆனால் எழுதுறதுக்கான வார்த்தை சரியாக கிடையாது. ஏன் இப்படி நடக்குது அப்படி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் மேடையில் ஒருத்தர் வந்து அந்த காரண காரியங்களை சொல்லி அதை மனசில் உள்ளது அப்படியே பேச, அவ்வளோதான். அது வந்து அண்ணன் சீமான்ட்ட வந்து நான் பார்த்து வியந்த விஷயம். அப்போ அந்த காலகட்டத்தில் மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய மேடைகளில் அண்ணன் தீவிரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ணனோட குறுந்தக்கடை சேகரிக்கிறது தான் என் வேலை. ஏன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். அதாவது பெரியாரிய மேடைகளில் வந்து அண்ணன் வந்து பேசுனதெல்லாம் கேட்டோம்னா அப்படி இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவார். கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து சொல்லப்போனால் பெரியாரிய மேடைகளில் முற்போக்கு கருத்துக்களை அது ரொம்ப மூர்க்கமாக வெகுஜனப்படுத்திட்டு அதுமாதிரி கலை இலக்கிய இரவுகள் வந்து அண்ணன் வந்து பேசுகிறது, இரவுகளில் பேசுகிறது, பாட்டு பாடிக்கிட்டே எல்லாத்திலையும் பாடல் இருக்கும். வேறு அவர் பேச்சிலே பாடல் வந்துடும். அந்த கலை இலக்கிய இரவில் வந்து சீமான் பேசுகிறாருன்னு போட்டால் போதும், அதுக்கு ஒரு கூட்டம் கூடும். அப்படி வந்து அண்ணன் வந்து 15 ஆண்டுகள் அந்த மேடையில் வந்து பேசி. ஆமாம், அன்றைக்கி பெரிய பதிவுகள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஆமாம், எல்லாமே அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டு தானே இப்போ வந்து கத்திரிச்சு துண்டிச்சு போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான நகர்வுகள். அந்த நகர்வில் தான் நமக்கு தோணுது, இப்பேற்பட்ட ஒரு தலைவன் இப்படி தலைவன் கூட நினைக்கலப்ப நம்மை போல ஒருத்த அண்ணன் இருக்கிறாரு. ஏன் நம்ம வந்து ஒரு இயக்கமாக வரணும்னா அவருக்கு சில தயக்கங்கள் இருந்துச்சு அண்ணனுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப நேசிக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் ஐயா, வைகோ எல்லாரும் களத்தில் நிற்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க அமைப்புக்கு நம்ம ஆதரவாக நிற்போம். அப்போ அவங்கெல்லாம் செஞ்சிட முடியாத ஏதோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால் வந்து அந்த அமைப்பு தொடங்குறதுல அவருக்கு ரொம்ப நெருக்கடி இருந்தது. அவருக்குள்ளே அவர் ஏற்படுத்திய நெருக்கடி தான். ஏன்னா பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இவங்களை தாண்டி நம்ம என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நம்ம நிற்போம். நான் முதல் தடவை பார்த்து சந்தித்து பேசிகிட்டு இருக்கப்போ நான் சொல்கிறேன், நாங்கள்லாம் சொல்கிறோம், நாங்கள் பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறோம், அண்ணன் நம்ம ஒரு அமைப்பை கட்டணும்னே அப்படின்னு. அதெல்லாம் அண்ணன் இருக்கார், ஐயா இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம வந்து போராட்டத்தை வந்து முனை முழுங்காமல் நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறதா அண்ணன். இன்னொன்று வந்து முத்துக்குமார் மரணத்திற்கு பிறகு சூழல் மாற ஆரம்பிக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கள் ஊர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் அண்ணன் நல்லதுரை, அதே போல் நான் இந்த பக்கம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஈழப் போராட்டத்தை வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் கொண்டு போகணும். ரயில் மறியல்லேருந்து தொடர்ந்து நீதிமன்றத்தை பூட்டி வச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணணும். அந்த அளவுக்கு தீவிரமான போராட்டத்தை பண்ணோம். அப்போ வந்து அண்ணன் சீமான் வந்து என்கிட்ட நேரடியான தொடர்புக்கு வந்துட்டார்.
ஏன்னா இந்த பக்கம்னா தஞ்சாவூர்னா மணிசெந்தில் அந்த பக்கம் அவன்கிட்ட பேசினா போதும், அவன் எல்லா செய்தியும் கடத்துவான். அதனால் அந்த போர்க்களத்தில் நடக்கிறது, போகிறது வர்றது எல்லாமே வந்து உடனுக்குடன் வந்து நான் தெரிஞ்சுக்கிற ஒரு சோர்ஸ் வந்து அண்ணன் தான். அது இரவு நேரங்களில் எடுத்தாருன்னா கிட்டத்தட்ட அவர் வலியோடு பேசுவார். அப்போ அமெரிக்காவில் பாக்கியராசன் இருக்கிறார், என் மைத்துனர் பாக்கியராசன். அவர் வந்து அமெரிக்காவில் வேலை பார்த்துட்ருக்கார். அவர் வேலை பார்த்துட்ருக்கிறப்ப நாங்கள் இணையத்தமிழர் இயக்கம்னு ஒரு அமைப்பு தொடங்குகிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெரியார் படம், இன்னொரு பக்கம் அம்பேத்கர் படம். அந்த இணையத்தமிழர் இயக்கம் அப்படின்னு ஆர்குட்டில் ஒரு பேஜ் தொடங்கி நாங்கள் ஒரு அமைப்பு, உலகத்தமிழ் மக்கள் அரங்கத்துலேருந்து நாங்கள் தனியாக வந்து நான் டான் அசோக் இருக்கான், அவன் யுவன் பிரபாகரன், பாக்கியராசன் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கணும். இப்போ டான்லாம் வந்து உங்கள் கூட தான் நிற்கிறாரு? என்னோட தம்பி அவன். நான் உருவாக்குனதில் அவன் ஒருத்தன். அவங்க உருவாக்கின தம்பியில் பல தம்பி அப்படி தான் இருக்காங்க, டான் மாதிரி தான் இருக்காங்க. ஆமாம். நான் வந்து அவனுக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவு உண்டு. அவன் வந்து அப்போ அவனா இதை போன்ற விஷயங்கள் ஆர்வத்தை கம்மியாக காட்டுவான். அப்போ வந்து அவனுக்கு அப்போவே அப்படி தான் இருந்திருக்கான், நமக்கு தெரியல. ஆனால் நான் யுவன் பிரபாகரன், அதுமாரி விஷ்ணுபுரம் சரவணன், நாங்கள்லாம் வந்து தீவிரமாக பாக்கியா வந்து அங்கிருந்து வந்து அமெரிக்காவிலேருந்து இருந்துக்கிட்டு இங்கே வந்து நம்ம வேலை பார்க்கணுன்னு நினைப்பார், இயக்க வேலை. அப்போ இணையத்தமிழர் இயக்கம் நடத்திக்கிட்டு ஊருக்கு ஊர் வந்து நாங்கள் வந்து இந்த குறுந்தகடை அச்சிட்டு கொடுக்குறோம் மக்களுக்கு. வந்து அந்த நேரத்தில் பாக்கியானுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதை போய் இந்த சிடியில் போட்டு அங்கே நடக்கிற இனப்படுகொலை காட்சிகளை வந்து மக்கள்கிட்ட போட்டு காட்டுறோம். அந்த நேரத்தில் தான் தேர்தல் வருது. தேர்தல் வரப்போ எல்லா ஊர்லேயும் அதிமுக மேடைகளில் இயக்குனர் சங்கம், அந்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்து சார்பாக தான் வராங்க. ஆர்கே செல்வமணி, அண்ணன் பாரதி ராஜா தலைமையில் அந்த இயக்குநர்கள் வந்து, திரைப்பட இயக்குநர்கள் வந்து காங்கிரஸ் எதிரான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. அப்போ கும்பகோணத்தில் ஒரு கூட்டம். அப்போ இணையத்தமிழர் இயக்கம்ங்கிற ஒரு கூட்டத்தை நான் நடத்துகிறேன். மகாமககுளத்தில் மேடையை போட்டு நான் நடத்துகிறேன். என் மேடையில் வந்து அண்ணன் வந்து எங்கள் ஊர், அந்த ஊரில் வந்து அதிமுக மேடை வேண்டாம், என் தம்பி மேடை போடும், அந்த மேடையில் பேசுகிறேன்ட்டார். இப்போ மதியம் ஒரு 4 மணிக்கு வந்து, மாலை 4 மணிக்கு வந்து சீமான் அண்ணா வராரு, அறிவுமதி அண்ணன் வந்தார். எல்லோரும் வந்து பேசுகிறப்ப வரலாறு காணாத ஒரு கூட்டம் கூடுது. அப்புறம் மயிலாடுதுறைக்கு போகிறார். மயிலாடுதுறையிலையும் வரலாறு காணாத கூட்டம் கூடுது. அதுதான் அண்ணன் மனசில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது. அந்த பயணத்தில் வந்து அவருக்கு நோக்கி மக்கள் அலையாக வந்தோன்னே, சரி இனிமேல் நம்ம தாமதிக்க வேண்டாம். அதுக்கு நடுவில் அவர் யாரைன்னா நம்பி நின்னாரோ அவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து சமரசம் செய்கிறாங்க. ஆமாம், சமரசம் செய்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்க. அது வந்து அண்ணனுக்கு தாங்கிக்கவே முடியல. அவர் ஏமாற்ற முடியல. அவர் வந்து உண்மையே சொல்ல போனால் கருணாநிதி வந்து உயிருக்கு உயிராக நேசிப்பார். போய் வந்து தலைவர்கிட்டேருந்து ஒரு தகவல் வருது, அந்த தகவலை போய் அவர்கிட்ட சொல்கிறதுக்காக சுபவீரமாண்டியம் மூலமாக சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. கடைசி வரைக்கும் கருணாநிதி சந்திக்கவே இல்லை. அந்த காலகட்டத்தில் அண்ணன் எடுத்து சொல்கிறேன், எனக்கு சுபவி ஐயெல்லாம் ரொம்ப நெருக்கம். நான் சொல்கிறேன், என்னங்க ஒரு இப்படி பண்ணுறாரு, இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம எல்லோரும் தீவிரமாக இயங்க வேண்டிய நேரத்தில் இப்படி கருணாநிதி வந்து எல்லாத்தையும் வந்து தடுக்கிறாரு, திசை மாற்றுறாருங்கிறப்பெல்லாம் வந்து சுபவி என்ன பண்ணுவார்னா எங்களை ஆறுதல் கொடுத்தார். இல்லை ஒரு திட்டம் இருக்குது, ஒன்று இருக்குது. இன்னொன்று தப்பான செய்திகளை அந்த சுபவி போன்ற ஆட்கள்லாம் அந்த நேரத்தில் பரப்புனாங்க. அதாவது மிக முக்கியமாக அது இவங்கன்னு கூட சொல்லக்கூடாது, சுபவி போன்ற ஆட்களும் அதில் பண்ணாங்க. என்னென்னா அங்கே போர்க்களத்தில் மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்படுது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ராஜதந்திரமாக புலிகள் வந்து பின்வாங்குறாங்க. கிளிநொச்சியை இழந்த பிறகு அது வந்து ஒரு ராஜதந்திர நடவடிக்கை, ஒரு பொறி வச்சுட்டாரு பிரபாகரன். அதுக்குள்ளே வந்து சிங்கள ராணுவம் சிக்கிக்க போகுது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஆமாம், இவங்கெல்லாம் இங்கே கதை கட்டுறப்ப இங்கே போராடி கொண்டு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன தோணும், தலைவருக்கு பார்த்துக்குவார், அங்கே பார்த்துப்பார். சொல்லப்போனால் அது அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் வீரியத்தை குறைச்சிருக்காங்க. ஆமாம், அது வந்து மிக முக்கியமான வரலாற்று ஒரு இது. அது ஒரு கேன்சர் இருக்கிற நோயாளி வந்து அந்த மருத்துவர் வந்து கேன்சர் இல்லை, நல்லா இருக்கு, நீங்கள் குணமாக வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. அதேமாரி அது வந்து அப்படி நம்பிக்கையை வந்து அங்கே வச்சுக்கிட்டு அங்கே வந்து நாம் போராட்டத்தை இங்கே எப்படி தீவிரமாக நடத்துறது, அப்போ தலைவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி இங்கே போராட்டம் வந்து அப்படியே மட்டுப்படுத்தப்படுது. அங்கே வந்து எல்லாம் பெரிய சிங்களத்தின் இறுதிப்போர் அப்படிங்கிறாங்க. சிங்களத்தின் இறுதிப்போர் அங்கே சொல்கிறான், இங்கே வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. சிங்களத்தின் இறுதிப்போர்னு நம்மால் சொல்கிறான். சிங்களத்தின் இறுதிப்போனா சிங்களம் அழிய போகுது அப்படிங்கிற சொல்லி அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலே அங்கே நடந்துக்கிட்டுன்னா அங்கே ஈழத்தோட இறுதி போராக இருந்தது. ஆமாம், ஈழத்தோட இறுதி போராக அது இருந்திருக்கு. அது தமிழ்நாட்டில் வந்து ஏன் அவ்வாறு அந்த நேரத்தில் அந்த செய்திகள் அப்படி பரப்பப்பட்டுச்சுங்கிறது இந்த வரைக்கும் அதில் நேர்மையாக நின்று
உண்மையிலே மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு, கிளஸ்டர் குண்டுகளை போடுறாங்கன்னு சொல்லி அம்பலப்படுத்தினது வந்து அண்ணன் சீமான் மட்டும்தான். யாரும் பேசலை, வேறு யாரும் பேசலை. ஏன்னா அதெல்லாம் 2008 ராமேஸ்வரம். ஆமாம் ஆமாம். அதில் வந்து அண்ணன் வந்து அம்பலப்படுத்துகிறார், முகத்திரையை கிழிக்கிறார், திராவிடத்தின் முகத்திரையை கிழிக்க தொடங்கின நேரம் அது. இன்னொன்று எல்லாத்த விட நமக்கு என்ன, அன்றைக்கினா எல்லா தொலைக்காட்சிகளுமே கிட்டத்தட்ட முடக்கப்பட்டுச்சு. அது முடக்கப்பட்டுச்சுன்னா வேறு இப்போ நீங்கள் கலைஞர் டிவி எடுத்தீங்கன்னா மாநாடு மயிலாட போட ஆரம்பிச்சிட்டாங்க, சன் தொலைக்காட்சிகள் வந்து படங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களுக்கு அந்த செய்திகளை வந்து சேர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மாநாட மயிலாட போடுறது, பெரிய பெரிய விழாக்கள், திரைப்பட விழாக்கள் நடத்துறது, கருணாநிதியை உட்கார வச்சுக்கிட்டு பாராட்டு விழா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, அந்த விழா இந்த விழா, ஏதோ ஒரு விழாவை நடத்தி அந்த செய்தி வந்து மக்கள்கிட்ட போனால் அது வந்து பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்திடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னொன்று வந்து போராடி கொண்டிருந்த மாணவர்களை ஒடுக்கின விதம் இருக்குது பாருங்கள். 2 பேர் போராடினது, ஒன்று மாணவர்கள், இன்னொன்று வழக்கறிஞர்கள். மாணவர்கள் போராட்டத்தை ஹாஸ்டலில் மூடி அவங்க போராட்டத்தை முடித்தாங்க, காலேஜ் எல்லா காலேஜும் இன்டெஃபினட்டாக மூடி முடித்தாங்க. வழக்கறிஞர்கள் நாங்கள் போராடிட்டு இருந்தோம், எங்களோட போராட்டம் ரொம்ப கடுமையாகிடுச்சு, உயர்நீதிமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க. அப்போ போலீஸை உள்ளே விட்டு மண்டை உடைக்கப்பட்டுச்சு, உடைச்சி நீதியரசர்களுக்கெல்லாம் மண்டை உடைக்கப்பட்டுச்சு. அப்போ அது வரைக்கும் நாங்கள் ஈழத்துக்காக போராடி கொண்டிருந்த எங்களது போராட்டம் எங்களை தாக்கின காவல்துறை மீது நடவடிக்கை எடுங்கிற மாரி போராட்டம் திசை திரும்புது. அப்போ உங்கள் இனத்தின் மூதாதைன்னு கருதப்பட்ட கருணாநிதி வந்து இன துரோகியாக மாறின காலகட்டம். ஆமாம், கழுத்தை அறுத்தார். நான் இன்னைக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்தார் இல்லையா, எங்கள் அப்பா வீட்டில் உட்காந்து அழுகிறார். தலைவர் உண்ணாவிரதம் இருக்கார், ஐயோ என்ன திட்டுறார். நான் கொஞ்சம் வைகோ சப்போர்ட்டராக இருப்பேன். எனக்கு வந்து அந்த நடு காலகட்டத்தில் இந்த கருணாநிதி செய்கிற இந்த துரோக வேலைகள் கொஞ்சம் அம்பலப்படுறப்ப எனக்கு இவர் ஈழம் தலைவர்னு வைகோ பேசுகிறார்ல. அப்போ வந்துக்கப்ப என்கிட்ட எங்கள் அப்பா சொல்கிறார், பாடுறா என் தலைவனை பாடுறா, காலில் அப்படியே பதறாரு, பாடுறா, இந்த வயசில் அவன் வந்து உண்ணாவிரதம் செத்து போகிறான்டா, உங்களால் கரிச்சி கொட்டினீங்களாடா அயோக்கிய பயிரடா, பாடுறாங்கிறார். நான் அப்படியே உலகத்திலே ஃபாஸ்ட்டுங்கிறது தெரியாமல். ஆமாம், அது மிக காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த சாதனை தலைவர், ஒரே தலைவர் இவர் தான். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் சாப்பிடாமல் இருக்கிறது வாழ்க்கையோட இயல்பான ஒரு நடவடிக்கை. ஆனால் அதை ஒரு போராட்டமாக மாற்றினார். அது போராட்டமாக மட்டும் இல்லை, அது சாகும் வரை உண்ணாவிரதம். அப்போ காலைக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் இருக்கிறது எப்படி சாகும் வரை, அப்படி நமக்கு சாப்பிடும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதில் என்னன்னா, அந்த போராட்டம் நடந்து, அந்த போராட்டம் வந்து என்னான்னு புரிஞ்சுக்காம உடனே திமுகங்க ஒரு செய்தியை பரப்பிட்டாங்க, அந்த போராட்டத்தினால ஈழத்தில் போர் நின்றுடுச்சுட்டாங்க. போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க. 30 வருடம் போராடியும் பிரபாகரன் போட முடியாத சுதந்திரத்தை உண்மையிலேயே தம்பி, அந்த நேரத்தில் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருந்த உணர்வாளர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படுது. நின்றுச்சு போல இருக்கு. எப்படி அங்கே வந்து மக்கள் வந்து போர் நின்றுச்சுன்னு கருணாநிதி சொன்னதை நம்பிக்கிட்டு மக்கள் வந்து பதுங்கு குழியிலேருந்து வெளில வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து சிங்களம் வந்து குண்டு வீசி அழிச்சானோ, அதே போல் தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருந்த உணர்வாளர்கள் கருணாநிதி சொல்லிட்டாரு, கருணாநிதி வந்து இத்தனை நாள் வந்து தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனால் கடைசியாக எடுத்தாரு பாரு ஒரு ஆயுதத்தை, முடிச்சிட்டார போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளுங்களே வந்து நம்ப தொடங்கினேன். ஆனால் அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு இணையதளங்களில் தான் நமக்கு செய்திகள் வரும், போர் நிற்கலை, இந்த போர் நிறுத்தம்னு வந்த செய்தி வந்து தவறான செய்தி, மிக மிக தப்பான செய்தி. அதை நம்பிக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு செய்தியில் நம்பிக்கிட்டு பதுங்கு குழியிலேருந்து வெளிவந்த மக்களை சிங்கள இராணுவம் வந்து குறி வச்சு அடித்து பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு அங்கிருந்து இங்கே வரத்துக்கு அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1.5 நாள் 2 நாள் ஆயிடுச்சு. அப்போ திருப்பி ஒரு பெரிய போராடி கொண்டிருந்த உணர்வாளர்கள் என்ன பண்ணால் அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் திருப்பி நம்ம வீதிக்கு கொண்டு வரதில் பல சிக்கல்கள் இருந்துச்சு. இப்படி போராட்டத்தை திசை திருப்பி குழப்பி கழுத்தறுத்து எங்கள் அப்பா வந்து அதில் தான் வந்து ரொம்ப நொந்து போயிட்டார். இதை பார்த்துட்டு நம்பிட்டு இப்படி ஒரு நாடகம் நடத்திட்டானே தன் தலைவன் திமுகவோட உறுப்பினர் அட்டையை வந்து எங்கள் அப்பா கிழிச்சு போட்டார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, திமுக வேட்டி வச்சுருப்பார். இவர் ஒரு கல்லூரி பேராசிரியர், கல்லூரி முதல்வராக இருந்தவர். ஆனால் வேலை வாங்கி கொடுத்து திமுகங்கிறதுனால ரொம்ப அவருக்கு வந்து பற்று அதிகம். திமுக கரைவெட்டியை உயிராக நினைப்பார், முரசொலி பிடிப்பார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு கட்டுப்பாய் இந்த இறுதி கட்டத்தில் இந்த இனம் அழிகிறப்ப இப்படி பண்ணிட்டானே துரோகன்ட்டு திமுக வேட்டி எடுத்து வீட்டில் வச்சு மண்ணெண்ணை வச்சு கொளுத்தி விட்டார் எங்கள் அப்பா. அப்படியே வேதனையாக ஒரு அப்பழுக்கற்ற திமுக தொண்டன் கண்கலங்கி அழுத தான் நான் பார்த்தேன். அந்த திமுக வேட்டி அந்த கொளுத்தி விட்டப்போ நான் வந்து இப்படியே பார்த்துட்ருக்கேன். அவர் சொல்கிறாரு, உயிராக நினச்சேனடா,
உயிரை எடுத்துட்டாங்கடா படுபாவி அப்படிங்கிற மாதிரி அவர் அவ்வளோ சங்கடப்பட்டார். பல்லாயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் அந்த நேரத்தில் பட்ட பாடு. ஏன்னா தமிழ் உணர்வு, தமிழ் இனமான உணர்வு, இது எல்லாமே திமுக மட்டும்தான் இருக்குன்னு இவங்க நம்பினவங்க. ஏன்னா மொழி போராட்டத்திலேருந்து வந்தவங்க இவங்க வரலாறு. ஒரு காலத்தில் நீங்கள் வந்து தமிழில் பேர் வச்சாலே திமுக குடும்பமாக தான் கேட்பாங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்து பயணம் இருக்கும், அந்த டிரைவர் இருக்கார்ல, அப்போ வாட்ச் இருக்கும், வாட்சி பின்னாடி திமுக ஸ்டிக்கர் ஒட்டிருக்கும். அப்போ டயலுக்குள்ளே இது இருக்கும், அந்த இதில் வந்து திமுக ஸ்டிக்கர் ஒட்டிருக்கும். இப்படி கீர் போடுறப்ப பார்த்துருவார் எங்கள் அப்பா. உடனே டிரைவர் வந்து இவருக்கு சொந்தக்கார ஆகிடுவார் எங்கள் அப்பாவுக்கு. திமுக குடி பார்த்தா நம்ம ஆள்டா அவர். அந்த அளவுக்கு வெறி. திமுகங்கிறது ஒரு சாதி. ஆமாம், கலைஞருங்கிறதே ஒரு சாதி. அப்படிங்கிற திமுக என்பது மதம் வழி. கருணாநிதி அதன் கடவுள். வழிபடுறாங்க, அப்படியே வழிபடுவாங்க. முரசொலிங்கிறது அவங்களுக்கு பகவத்கீதை. அப்போ நினச்சி பார்த்துக்க எந்த அளவுக்கு வந்து வெறி. கருப்பு சோப்பு இதை பார்த்துட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவன் தப்பு செய்ய மாட்டான், இவர் நம்புவார். அவன் பாதுகாப்பாக ஓட்டிகிட்டு போய் கொண்டு போய் சேர்த்துருவான் எல்லாமே. அப்போ அவன் டக்குன்னு திரும்பி வந்து உங்கள் வீட்டை எழுதி கொடுத்துருவார் இவர். அந்த மாதிரி வெறி பிடிச்சி நிற்பார். ஆனால் அவரே மாறுறாரு. அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த நயவஞ்சகத்தனத்திற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவர் வந்து தாங்க முடியாமல் அந்த அப்பழுக்கற்ற திமுக தொண்டை மாறினதை நான் கண்ணால் பார்த்தேன். அது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நடவடிக்கை நான் நினைக்கிறேன். எனக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டது அந்த தருணம். நான் இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறேன். மகேந்திரன் இருக்கிறாரில்ல, அவரால் தான் நான் வந்து உருவாக்கப்படுறேன். அரசியல் வாழ்க்கை எனக்கு அவரால் தான் தொடங்குது. அப்போ வந்து எனக்கு வைகோவை பிடிக்கும். கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் ஆதரவு நிலைப்பாட்டுடைய எல்லாருமே பிடிக்கும். அப்போ மகேந்திரன் வந்து நேரடியாக வந்து யுத்தத்தில் இருக்கிற தளபதிகளோட தொடர்பில் இருந்தார். அப்போ நான் அவர் கூட இருந்திருக்கேன். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை வந்து, ஒரு நாள் உண்ணாநிலை போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்குது. அந்த தீர்மானம் ஏற்றப்படுற இடத்துல நான் இருக்கிறேன். ஏன்னா மகேந்திரன் தான் தீர்மானத்தை உருவாக்குறார். அப்போ அவர் கூட நான் நிற்கிறேன். அவர் வந்து சொல்கிறார், தோழர் இது வந்து நம்ம வந்து மிக அளவில் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிடணும், இது நடைபெறாத இடமே இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் அவங்க நடத்தினாங்க. ஏன்னா அவர் வந்து நேரடியாக இங்கேருந்து நடேசன்ட்ட பேசுவார் அந்த நேரத்தில் மகேந்திரன். நான் அவர் தோழர் மூலமாக, சீமானண்ணன் மூலமாக. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு கருத்து சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு கேங் வந்து சிங்களத்தை முடிச்சிட்டாங்கிறாங்க, ஒரு பக்கம் கிளிநொச்சியை வந்து இழக்கிறாங்க, புலிகள் வந்து தன் தலைநகரை இழக்கிறாங்க. ஒன்று தெரியுமா, பின்னாடி போகிறது எதுக்கு தெரியுமா, உள்ளே விட்டு அடிக்க தான் வளைச்சி கட்டிட்டாங்க. பின்னாடி காடுகளில் வந்து புலிகள் இருக்காங்க. அதில் மிக முக்கியமான தவறான தகவல் பரப்புனதில் மிக முக்கியமான பெரியவர் யாருன்னா ஐயா பழநெடுமாறன் தான். அவர் தான் எப்போ பார்த்தாலும் வந்து தமிழ்நாட்டுக்கு தவறான செய்தி ஏன் அவர் இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு, மேலே நமக்கு பெரும் மதிப்பு உண்டு. அவர் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு இந்த அளவுக்கு கூட எனக்கு வந்து மில்லியன் டாலர் கேள்வி. தலைவர் வருவார், தலைவர் இருக்காருன்னு இப்போ வரைக்கும். ஏன்னா ஆமாம், அவர் வந்து சொல்கிறத எல்லாம் நம்புவோம். ஏன்னா அவர் தலைவரோட ரொம்ப நெருக்கமான இதில் இருக்கிறவர். அது மட்டும் இல்லாமல் அவர் மூலமாக பல்வேறு தலைவர்களுக்கு இந்த செய்தி பரப்பப்படும். இப்போ அவர் சொன்ன நம்பிக்கிட்டு ஐயா மணிரசன் ஐயா பேசுவோம், நெடுமாறன் ஐயாட்ட இப்போ தான் பேசிட்டு வந்தேன், அது ஒரு தந்திரோபயமான ஒரு இதுதான் அப்படின்னு எல்லா தலைவரும் நம்புவாங்க. அது நகர்வே வந்து ஒரு தந்திரமான ஒரு நகர்வு. நெடுமாறன் வந்து தொடர்ச்சி அதை தவறான தகவலை பரப்பிட்டே இருக்காரு. ஆமாம், அது எதனால் அப்படி பண்ணாருன்னே நமக்கு தெரியல. ஏன் அப்படி பண்ணார் இந்த நொடி வரைக்கும் எனக்கு விடை தெரியாமல், இந்த ஈழப் போராட்டத்தில் விடை தெரியாமல் பல கேள்விகளை, இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. உண்மையிலேயே அங்கே மக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க. மக்களின் இராணுவமான புலிகள் அமைப்பு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருச்சுன்னா போராட்டம் வேறு வடிவத்துக்கு போயிருக்கும். பிரபாகரனை வந்து அதிமனிதனாக, தேசிய தலைவர் வந்து அதிமனிதனாக இங்கே சித்தரிக்கப்பட்டதோட மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்னன்னா, அவர் உண்மையிலே அதிமனிதன் தான், தேசிய தலைவர் தான், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பார் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் வந்து இவங்க வந்து அப்படியே கற்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அங்கே புலிகள் தளபதிகள் ஒவ்வொருத்தவங்களும் வீரச்சாவு அடைகிறாங்க, அதாவது பின்னடைவை சந்திக்கிறாங்க அவங்க. ஆமாம், அவங்க வந்து விமானம் கட்டி பறக்கிறாங்க. அந்த விமானத்தில் அந்த குண்டை போட முடியாமல் அது அந்த தாக்குதல் வந்து தோல்வி அடையுது. அப்போ அந்த நொடியில் அந்த புலி வீரன் வந்து அவர் வந்து ஒரு கரும்புலியாக மாறி அந்த விமானத்தை அழித்து தண்ணியை அழிச்சிக்கிறார். அப்படி ஒரு நிலைமை இருக்கிறப்ப இங்கே தமிழ்நாட்டில் இது பெரிய சாதனை திருவிழா மாரி இவங்க மாற்றி கட்டமைச்சாங்க. அப்போ எங்களுக்கு என்ன நெடுமாறன் ஐயா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. இதில் ஆனால் சீமானண்ணன், மகேந்திரன் போன்றவங்கெல்லாம் வேறு விதமான ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை, நெருக்கடி ரொம்ப அதிகமாகிடுச்சு, மோசமான சூழல் இருக்குது. ஆனால் அன்றைக்கி இவங்க குரல் பெரிய குரல் இல்லை, இவங்க குரலே இல்லை.
இப்படி உண்மையாக இருக்கிறவங்க சில பேர் இருந்தாங்க, அவங்க குரலே கிடையாது அந்த நேரத்தில். அப்போது வந்து என்னன்னா, நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா திமுகவோட இந்த துரோகம். எல்லாருமே திமுக குடும்பம், திமுக பாரம்பரியம் எல்லாமே கேள்விக்குறியாக்கப்பட்டு புனித பிம்பங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அந்த நேரத்தில் வந்து எழுந்த கோபம் இருக்கு பாருங்கள். அது வந்து அது யார் அதை வெளிப்படுத்துவாங்கிறப்ப அங்கே தான் வராரு அண்ணன் சீமான். அப்போ அவர் மேடையில் பேசுகிற அந்த மொழி இருக்குது, அது நெருப்புக்கு சமம். அப்பா இப்போ தாண்டா ஒருத்தன் வந்திருக்கிறான், சட்டையை பிடிச்சி கேட்குறான்டா கேள்வி அப்படிங்கிறத நம்ம மனசில் என்ன நினச்சோமோ மேடையில் பேசி அந்த கோபத்தை. இன்னொன்று, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நெருங்கியிருந்த காரணத்தெல்லாம் சொல்கிறேன். அவர் மேடையில் எப்படி பேசுவார், நிஜ வாழ்க்கையில் அப்படியே பேசுவார். நான் வந்து தம்பி நிறைய தலைவர்கள்ட்ட நெருங்கி படையிருக்கேன். நெடுமாராயாட்ட, காசி ஆனந்தன்ட்ட, அதே போல் வந்து அறிவுமதி அண்ணன்ட்ட, நிறைய பேர்ட்ட எல்லாத்தையும் ரொம்ப நெருக்கமாக இருப்பேன். சுபவீரபாண்டியன்ட்ட. சுபவீரபாண்டியன்லாம் எனக்கு வந்து மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு மனிதர் எனக்கு அந்த நேரத்தில். சுபவீரபாண்டியனுக்கெல்லாம் பக்கம் பக்கமாக கடிதம் எழுதுவோம், அவர் எனக்கு பதில் சொல்லுவார். இந்த போர் முடிஞ்ச நாளில் தான் எனக்கும் அவருக்குமான உறவு முடியுது. முதுகுலே குத்திட்டீங்களே ஏன்ட்டேன். அப்பயும் இவர் சொல்கிறாரு, மணிசெந்தில் கனிமொழி மூலமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுருக்கு, கலங்காமல் இருங்க. ஐயா சொல்லிட்டாரு பாருங்க, தலைவர் உயிரோடு இருக்கிறாரு. இன்னொன்று வந்து ஒரு மோசமான ஒரு தகவலை சொன்னாங்க. கனிமொழி மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதில் வந்து இந்திய கப்பல்கள்லாம் வந்து இராணுவ கப்பல்கள்லாம் ஏன்னா இந்திய கப்பல் வந்து ஈழ எல்லைக்கு முதல் ரவுண்டு சிங்களம் கப்பல் நிற்கிது, அதற்கு 2வது ரவுண்டு இந்திய இராணுவ கப்பல்கள் நிற்கிது. இப்போ சிங்கள கப்பல்களை உடச்சிட்டு போனாலும் இந்திய இராணுவ கப்பல்கிட்ட நம்ம சிக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய இராணுவம் உதவி பண்ணி முக்கியமான தளபதிகள், தலைவர் குடும்பம் எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க, பரப்புகிறாங்க. அதுக்கு நெடுமாறன் ஐயாவும் எப்படி சொல்கிறது, அந்த நேரத்தில் அவர் அப்புறம் வந்து என் தலைவர் சாகவில்லைங்கிற பாட்டெல்லாம் வருது. அது நம்ம கூட்டங்கள்லேயே தான் அந்த காலத்திலலாம் போடுவோம். ஆனால் நம்ம எடுத்துக்கிட்ட விதம் வந்து, ஆனால் சீமானன் நல்ல தெளிவாக இருந்தார். ஒரு கேள்வி கேட்குறாங்க. அன்னை காலேஜில் அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு கும்பகோணத்தில். அண்ணா வந்திருந்தாங்க, நான் தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். எங்கள் அப்பா அந்த கல்லூரி முதல்வராக இருந்தாங்க. அப்போ தான் ஹுமாயூன் அண்ணா வராரு. அப்போ மாணவர்களில் ஒருத்தர் கேட்டார், தலைவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்கு. அண்ணா சொன்னார், அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லலை. ஏன், அவர் உயிரோடு இருந்தால் தான் இந்த போராட்டத்தை நடத்த முடியுமா? நீ உன் வாழ்க்கையில் உன் கடமையை நீ செய், நீ உன் கடமையை செய். தலைவர் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிற ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்காது, அது உன் வேலை. அவர் ஒரு பாதையை போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் வந்து எனக்கு அப்போ தான் நான் வந்து கெஸ் பண்ணேன், ஓ தலைவர் வந்து ஏதோ ஒரு முடிஞ்சிட்டார், ஏதோ வகையில் முடிஞ்சிட்டார். நான் அப்புறம் அண்ணன்ட்ட தனியாக சந்திப்பில் கேட்டேன், என்ன நான் இவ்வளோ நடந்த பிறகு எப்படி இருப்பார்னு நீ நினைக்கிற அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க. அது ரொம்ப, ஆனால் வந்து அண்ணன் அந்த உண்மையை ஒரு பகிரங்கமாக மேடையில் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு நிறைய அழுத்தங்கள் இருந்தது அண்ணன் மேலே. ஏன்னா ஒரு பக்கம் நெடுமாறன் ஐயா உரத்த குரலில், காசி ஆனந்தன், நெடுமாறன் போன்றவங்க எல்லாரும் சேர்ந்து நிற்க வேண்டிய சூழலும் இருந்துச்சு. நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த கருத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து தான் அமைதியான இருந்தவன். அந்த நேரத்தில் தான் இந்த போர் முடிஞ்ச பிறகு அண்ணன் வந்து நான் எடுக்கிறேன், அண்ணனை தொடர்பு கொள்ளவே முடியல. அப்புறம் கூட இருக்கிறவங்க சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து அறையை பூட்டிக்கிட்டு வெளியே வரல, ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக அந்த நேரத்தில் ரொம்ப மோசமாயிட்டார், சாப்பிட்றதில்ல, எதுவும் பண்ணுறதில்லைன்னு. அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப வேதனை. அண்ணனே கைவிட்டுட்டார் அப்படி நம்மளை அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுலேருந்து ஒரு 10 நாள் 15 நாளில் அவரே வந்துட்டார். வந்து சரி இப்போ வந்து முள்வேலி கம்பிக்குள்ளே மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள வந்து விடுவிப்பதற்கு நம்ம போராட்டத்தை தொடங்குவோம், உணர்வாளர் சேகரிப்போம் சொல்கிறாரு. அப்போ போர் முடிஞ்ச 2ஆம் மாதத்தில், ஆமாம் மே மாதம் முடியுது, இது நான் சொல்கிறது ஜூன் ஜூலையில் இந்த வேலைகள் தொடங்கிடுது. அப்போ தான் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற உணர்வாளர்களை நம்ம சேகரிக்கிறோம். அப்படிங்கிறப்ப நான் தஞ்சை மாவட்டத்தில் நான் அண்ணன் நல்லதுரை உள்ளிட்டவர்கள்லாம் நாங்கள்லாம் ஒன்றா சேர்றோம். அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய அண்ணன் வந்து ஒரு சின்ன பயணம் மாரி பண்ணார். அப்போ கும்பகோணத்தில் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் தஞ்சாவூரில் இருக்கிற எல்லா உணர்வாளையும் சந்திக்கிறது, போகிறது வர்றது, அந்த வியூகங்களை வகுக்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து மதுரையில் நடந்த அறுத்தறிவு வாரின் அந்த கூட்டத்தில் தான் நான் வந்து முதலாக வந்து அண்ணன் சீமானை வந்து ஒரு தலைவராக பார்த்த தரணும். அதில் கூட அண்ணன் வந்து ஒரு முடிவெடுத்தார். இப்போ ஆளுகின்ற அரசை நம்ம வந்து நேரடியாக விமர்சிக்க வேண்டாம், ஆனால் இனி அடுத்த கட்டம் என்ன அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறப்ப சாகுல் மாமா உள்ளிட்டவங்களாம் அதை எதிர்த்தாங்க. அந்த முடியும் திமுக விமர்சிக்கணுன்னாங்க. இவர் அண்ணா அது வேண்டாம், இப்போதைக்கு அது விமர்சிக்க வேண்டாம், இப்போ ஆனால்
நம்ம மக்களை எப்படி வந்து அங்கேருந்து முள்வேலி கம்பிக்குள்ளேருந்து காப்பாற்றுறது, அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டையே திரும்பி வைக்கிற போராட்டத்தை நம்ம செய்வோங்கிறப்ப அடுத்தடுத்த கூட்டங்களை போடுறப்ப வழக்கம் போல் தமிழ்நாடு அரசு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்குது அண்ணனுக்கு. அண்ணா அப்போ தான் ஆவேசமாகிறாரு. இதுக்கப்புறம் இவனை அம்பலப்படுத்தாமலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 2வது கூட்டத்தில், தூத்துக்குடி கூட்டத்தில் வந்து அண்ணன் உடச்சி விட்டார். எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நல்லதோட பேசுகிறாரு. நல்லதோட பேசுகிறப்ப எல்லோரும் பார்க்குறோம். அப்போவே நல்லதோட அடித்து உடச்சி விட்டார். அண்ணன் அது தொடர்ச்சியாக அண்ணன் பேச ஆரம்பித்தோன்னே அண்ணன் வந்து வெளுத்து எடுத்துட்டார். அப்போ தான் வந்து முதலாக திராவிடத்தின் மீதான கடுமையான காத்திரமான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிக்கிறார். தூத்துக்குடியில் தான் தொடங்குது. ஆமாம், தூத்துக்குடியில் தான். அதுலேருந்து தான் வந்து அடுத்தடுத்த நிலைப்பாடுகளில் தீவிரமாக மாறுறப்ப ஏன்னா ஒரு மனிதனை எவ்வளோ அடக்குவீங்க, எவ்வளோ அடக்குமுறை அவன் மேலே பாய்ச்சுவீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 41 பேரை கொண்டு விட்டு இந்த தாவேக்காரன்லாம் ஓடி ஒளிகிறாங்கல்ல. 2009 காலகட்டங்களில் நீ தலைவர் படம் வச்சிருந்தாலே கைது பண்ணுவான். நான்லாம் வீட்டை விட்டு வெளில வரேன்னா, பைக்கில் போட்டு அரெஸ்ட்டு. ஆமாம், நான்லாம் வீட்டில் விட்டு வெளில வரேன்னா நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு என்னை துரத்திக்கிட்டே இருப்பாங்க. என் மனைவி வந்து ஒரு நாள் வந்து நான் இப்போ இது பேருந்து நிலையம் நாம் தான் வச்சுருக்கிற எல்லாரையுமே ஐஎஸ் வந்து ஒட்டி கேட்கும், வாட்ச் பண்ணோம். என் மனைவி வந்து ஒரு நாள் ஊருக்கு போகிறேன். அவளை கொண்டு போய் நான் வந்து பேருந்து நிலையத்தில் விடுறதுக்கு போகிறேன். என் ஸ்கூட்டி ஒன்று வச்சுருப்பேன், அதில் அழைச்சிட்டு போகிறேன். எனக்கு 2 போலீஸ் பாதுகாப்பு. நான் சொல்கிறேன், சார் நான் என் பொண்டாட்டியை போய் பஸ் ஏற்றி விட போகிறேன் சார், ஊருக்கு போகிறா சாருங்கிறேன். எங்கள் கடமையை செய்ய விடுங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் வெளில போனால் யார் வந்தால் இது பண்ணான வீட்டு இது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இது போன்ற விவரங்கள் ஒன்றும் இல்லை. அந்த இனப்படுகொலை குறுந்தகடுகளை வந்து கொண்டு போய் கொடுக்க கூட முடியாது. உடச்சி போட்டாங்க. இங்கிருந்து பெரிய அளவுக்கு வந்து முயற்சி செய்து உதிர பொட்டலங்களை வாங்கி அங்கே வந்து அனுப்புகிறோம். போர்க்களத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, காயம்பட்ட மக்களுக்கு வந்து மருந்து மாத்திரை எல்லாத்தையும் அனுப்பணும்னா ஜாபர் சேட்டுங்கிற அந்த உளவுத்துறை அதிகாரி வச்சுக்கிட்டு தான் ஷூ காரெல்லாம் போட்டு அந்த உதிர பொட்டங்களை போய் மிதித்து அழித்தார். இதுதான் எங்கள் அப்பா போன்ற திமுகவோட உன்னதமான தொண்டர்கள் வந்து நம்பிக்கை இழந்து போனது. ஹார்ட்கோர் உடன்பிறப்பு அவங்கெல்லாம் வந்து அதில் நொந்துட்டாங்க. அட பாவிங்களான்னு. அப்போ தான் நமக்கு வந்து சரி இவங்களை வீழ்த்தாமல் இந்த இனம் எழாதுங்கிற மாதிரி சிந்தனை தொடங்குறப்ப தான் சீமான்கிற ஒரு தலைமை உருவாகி அதை பேச தொடங்குறப்ப தான் 2ம் ஒரே அலைவரிசையில் பொருந்த தொடங்குது. இப்போ இதே உணர்வு கொண்ட எல்லாரும் அந்த இதில் ஒன்று சேர்றாங்க. ஆமாம், அதில் ஒன்று சேர்றப்ப தான் வந்து அப்போ தான் என் பக்கத்தில் ஒரு ஒடிசலான தேகத்தோட ஒரு இளைஞன், நானும் அவனும் பக்கத்து பதில் உட்காந்துருக்கிறோம். அவன் பேரை கேள்விப்பட்டிருக்கேன், அவன்கிட்ட அலைபேசியில் பேசியிருக்கேன். அவன் தான் ராஜீவ் காந்தி. அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான், அண்ணே நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் இவங்களை மன்னிக்கக்கூடாதுண்ணே. அண்ணனே மன்னிச்சிட்டாலும், சீமான் அண்ணனே மன்னிச்சிட்டாலும் நம்ம 2 பேரும் இவங்களை, அப்போ கல்யாண சுந்தரம் கிடையாது, நம்ம 2 பேரும் இவங்களை மன்னிக்கவே கூடாதுன்னு. நாங்கள் அறையில் வந்து பேசிக்கிறது முழுக்க அரசியல் தான். அரசியலை பற்றி, புத்தகங்களை பற்றி, இதை பற்றி தான் நாங்கள் பேசிப்போம். அப்போ பயணங்களில் போகிறப்ப அப்போல்லாம் வந்து ராஜீவ்காந்தி வந்து அப்படியே மூர்க்கம் கொண்டு பேசுவோம். விட்டுறக்கூடாதுண்ணே, சமரசமே பண்ணக்கூடாது. கட்சிகளில் ஒரு ஆலோசனை அப்போ நடக்கும். நாங்கள் அப்போ விட்டுறக்கூடாதுண்ணே, சம்பாதிக்கிறத விட்டுறக்கூடாது. உயர்மட்ட குழு கூட்டம் நடக்கும், கட்சியோட உயர்மட்ட குழு. அதில் வந்து ஆவேசமாக குரல் எழுப்புறது யாருன்னா நானும் ஒன்று, ராஜீவ்காந்தி ஒன்று, அப்புறம் கல்யாண சுந்தரம் வந்து எங்களோட வந்து இணைகிறான். அப்போ நாங்கள் 3 பேரும் தான் வந்து கட்டுமையாக வந்து எதிர்குரல் எழுப்புகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் மூர்க்கமாக தான் இருந்தாங்க அவங்களாம். ஆமாம், அப்போல்லாம் வந்து ஒரு நாள் எங்களுக்கு ஞாபகம் இருக்க மாவீரர் தினம் மன்னார்குடியில் வந்து பாரதி செல்வன் ஐயா நடத்துகிறாரு. அதுக்கு நாங்கள் 3 பேர் தான் சிறப்பு விருந்தினர்கள். அந்த 6:05ங்கிற நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து அறையில் இருக்கிறோம். உடனே ராஜீவ் வந்து எங்களெல்லாம் எழுப்புறான், ஏந்திரிங்கண்ணா சொல்லிட்டு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு அப்படியே அந்த சாவினி தழுவி அந்த அலைபேசியில் போட்டு விட்டு அப்படியே தாய கனவில் சாவினி தழுவி, அந்த தாய கனவில் சாவினி அந்த பாடல், மாவீரர் பாடல் இருக்குல்ல, அதை போட்டு விட்டுட்டு நாங்கள் 3 பேர் நின்று மெழுகுவர்த்தியை பார்த்து கண் கலங்கி அழுகிறோம். ராஜீவ் வந்து அழுதான். அப்படி வந்து சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு நாங்கள் கூட்டத்துக்கு போகிறப்ப ராஜீவ்காந்தி சொல்கிறான், அண்ணே வாழ்க்கையில் நம்ம யாரை வேணாலும் மன்னிச்சிடலாம் அண்ணே, இந்த துரோகிகளை விட்டுறக்கூடாதுண்ணே. அண்ணனே ஒரு காலத்தில் இதில் சமரசம் பண்ணாரும், நம்ம விட்டுறக்கூடாதுண்ணே அப்படின்றவள. அப்படி இந்த நொடி வரைக்கும் அண்ணன் சமரசம் ஆனதில்லை, ஆகவும் மாட்டார். ஆனால் இவன் வந்து எனக்கு உண்மையிலே உளவியலாகவே எனக்கு வந்து
அவன்லாம் வந்து ஒரு அரசியலில் மாற வேண்டியதான், அப்படியே தலைகீழாக போய் மாறினது தான் நமக்கு. இல்லை, சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியில் ராஜீவ்காந்தி அவர்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர், அதாவது வெளியேறியவர்கள் நிறைய பேரில் எல்லாருமே உங்களோட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்படி உடன் பயணித்தவர்கள் இதே போல் நாம் வந்து திமுகவை வீழ்த்தணும், அதாவது திமுக வீழ்த்தணுங்கிறது வந்து திமுக ஊழல் பண்ணிடுச்சு, லஞ்சம் வாங்கிருச்சு, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு இனத்தினுடைய கனவை சிதைப்பதற்கு திமுகவுடைய ஆட்சி வந்து காரணமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து அந்த போராட்டம் வீரியவிடாமல் தடுப்பதற்கு திமுக காரணமாக இருந்துச்சு, உண்மைகளை மறைத்ததற்கு திமுக காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பல்வேறு காரணிகளால் ஒரு இனம் கனவு சிதைக்கப்பட்டுச்சு. 2 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. அதை தடுக்கிற இடத்துல இந்த திமுக கைவிட்டுச்சுன்னு வந்த கோபத்தில், அந்த கோபத்தை கடத்தியவர்கள் வந்து அதை மறந்து திருப்பி அவங்களுடைய சமரசம் செய்யும்போது உங்களுக்கு என்ன நினைக்க தோணுது? எனக்கு உண்மையில் சக மனிதன் மேலே நம்பிக்கையை நான் இழந்தேன். ஏன்னா நீ சொன்னில்ல, இந்த கட்சியிலேருந்து விலகினவங்க பல பேர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்னு. உண்மையிலே நான் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப பேரன்பு கொண்டிருப்பேன். அவங்க மேலே ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு உண்டு. அவங்க ஒவ்வொருத்தரும் அண்ணன் சீமானை பற்றி என்கிட்ட கடத்தின தகவல்கள் இருக்குல்ல, அவரை வந்து அண்ணனை வந்து அடிக்கடி நம்ம சென்னைக்கு போக முடியாது, ஆனால் அங்கிருந்து இருக்கிறவங்க நம்மள்ட்ட சொல்கிறது தான். அப்படி இருக்கப்போ அண்ணனை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அவ்வளோ ஒரு பெருமையாகவும் அவ்வளோ அப்படி சொல்லுவாங்க, அப்படியே பெருமைப்படுத்தி பேசுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி இழிவாக பேசுகிற நீ அன்றைக்கி ஏன் நீ பேசலை, அன்றைக்கி ஏன் நடித்த, கண்ணீர் விட்டு ஏன் கலங்கின, காலை பிடிச்சி ஏன் கதர்ன, அப்படிலாம் நமக்கு கேட்க தோடுது. இன்றைக்கெலாம் பல பேர் இருக்காங்க, நான் பேர் சொல்ல கூட விரும்பலை. அது அந்த அளவுக்கு வந்து இப்போ போய் உடனே வந்து உலகத்திலே மோசமானவர் தான் சீமானை மாற்றுற அந்த வேலை இருக்குல்ல, அது என்னால் முடியாது. அண்ணன் வந்து அன்னிலென்று நான் என்றைக்கு வந்து அவரை முதலாக பார்த்தனோ அன்னிலேருந்து இந்த நொடி நேத்தி வந்து நிர்வாக குழு கூட்டத்தில் நாங்கள் 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். கையை அப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு என்ன பிடிச்சிக்கிட்டு. அதன் மூலமாக அவர் என்கிட்ட கடத்தின செய்திகள் நிறையா. அதான் அது நான் இருக்கேன்டா அப்படின்னு. அது வந்து அந்த செய்தி இருக்குல்ல, அந்த செய்தி வந்து அவர் மாறவே இல்லைங்க, அவர் மாறவே மாட்டார், அவர் எப்போதும் மாறினதே இல்லை. நீங்கள் அண்ணனை பற்றி புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அவருக்கு வந்து சின்ன ஒரு மாறுதல் வர மாதிரி இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் பார்த்த வகையில் தன்னை சுற்றி தேசிய தலைவர் படமாக வச்சுருப்பார், காரில் வச்சுருப்பார், வீட்டில் வச்சுருப்பார், கட்சி அலுவலகத்தில் வச்சுருப்பார். அவர் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் தலைவர் படத்தை நீக்க மாதிரி நிறச்சி வச்சுருவார். அப்படி தலைவர் படத்தை பார்த்தோன்னே அவருக்குள்ள இருக்கிற எல்லா சமரசங்களும் அப்படியே சமரசங்களோ ஒரு சின்ன ஒரு இதோ அவர் தான் அவருக்கு எல்லாமே, தலைவர் தான் அவருக்கு எல்லாமே. தேசிய தலைவர் பிரபாகரன் தான் அண்ணன் சீமானுக்கு அனைத்துமே. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்படியே அலைபேசியில் பேசிகிட்டே போவார். அந்த காரில் வந்து தலைவர் படம் என்கிட்ட அண்ணன் வந்து ஒரு கட்சியோட முக்கியமான தலைவர், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்றைக்கி தமிழ்நாட்டில், அவரை வந்து நேருக்கு நேர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அண்ணன் சீமானுக்கு ஏற்படுது. அப்போ அவர் சொல்கிறார், டே இவர் நேரில் பார்த்துடக்கூடாது, நேரில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே கோபம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். அதுதான் சீமான். அவர் என்னென்னா அப்படி தலைவர்கிட்டேருந்து அனைத்துமே பெற்றுக்கொள்கிற அல்லது தன் இயங்க வைக்கிற ஆற்றலாக தலைவரை தான் அண்ணன் சீமான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் அதனால தான் நான் எல்லா தலைவர்கிட்டையும் நெருங்கி பழகிட்டு அண்ணன் சீமான்கிட்ட இருந்த அந்த நேர்மை இருக்குல்ல, அது வந்து மகத்தானது. எனக்கு நல்லா தெரியும், நானே நேரடியான சாட்சி. எவ்வளோ பேர் அவங்கள்ட்ட சமரசம் பேசினாங்க, எவ்வளோ கோடிகளுக்கு பேசினாங்க. அந்த ஆள் அசைய மாட்டார். ஒரு கட்டத்தில் ஒரு உயர்மட்ட குழு கூட்டத்தில் வந்து பெரும்பாலான பேர் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு சமரச நிலைப்பாடுன்னு வச்சிங்க. அது என்ன நிலைப்பாடுன்னு சொல்ல விரும்பலை நான். ஏற்கனவே அது ஒரு 90% பேர் அதில் சரியாகிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இப்படி பார்த்தாரு, எதுக்கு தலைவர் படம் இருந்துச்சு, டக்குன்னு திரும்பினார், அதுக்கு நான் வேறு வேலை பார்ப்பேன் அப்படின்ட்டார். அது வந்து அவர் வந்து சமரசமே செஞ்சுக்க மாட்டார். சொல்லிட்டு நான் வெளில வரப்போ எனக்கு அலைபேசி எடுக்கிறார், தம்பி இதை செய்யவாடா நம்ம வந்தோம், இதாடா நம்ம கனவு கண்டோம், இதுக்காக இவ்வளோத்தையும் இழந்தோம். தோற்றால் கூட நேர்மையாக கடைசி வரைக்கும் சண்டை போட்டாங்க. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற ஒரு பதிவு. அது காரணம் என்னன்னா, புலிகள் அப்படி இருந்தாங்க, அவங்க கடைசி வரைக்கும் சண்டை போட்டாங்கல்ல. தம்பி இடுமோனம் கார்த்தி வந்து ஒரு நாள் வந்து எனக்கு வந்து எடுக்கிறான். அவன் சொல்கிறான், அண்ணே டே இப்போ நீனு சாட்டை துரைமுருகன் எல்லோரும் வந்து ரொம்ப சிரமப்படுறீங்க, வழக்குகளுக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க பாரு, அவங்கெல்லாம் போய் பாரு, எனக்கு ஒரு குழப்பம் இருக்குடா, அவங்க வந்து வெளில போனவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க, என்ன நீங்களாம் சிரமப்படுறீங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நம்மலாம் இப்படி இருக்கிறோம், ஒருவேளை அவங்க வந்து புத்திசாலிகளோ அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன்.
அதுக்கு இடுமோன காந்தி சொன்னான், அண்ணன் நம்ம வந்து புலிகளோட நகலாக தானே நம்ம வாழ்ந்து பார்த்துடணும். நம்ம தோப்போம், சண்டை போடுவோம், தோப்போம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம நேர்மையாக நின்னோங்கிறத நமக்கு அந்த மனசாட்சி கொடுக்குற நிறைவு இருக்குது பாருங்கண்ணே. அது வந்து உங்களை விட்டு போனாங்கல்ல உங்கள் தம்பிங்க, அவங்களுக்கு அது இருக்காதுங்க. நான் இந்த நொடியில் நான் சொல்கிறேன்னே, வாழ்க்கை முழுக்க இதே தோல்வியோட இதே பின்னடைவுகளோடு நம்ம இருந்தாலுமே நம்மளோட சாவுங்கிறது நமக்கு வந்து மிகப்பெரிய நிம்மதியை தரும்னே. இன்றைக்கி மணிசெந்தில் சாவு நிறைவாக இருக்கும். ஆமாம், மணிசெந்தில்ங்கிற மனிதனை நாங்கள் எல்லோரும் நேசிக்கிற காரணம், உன் கூட இருந்தவன் எல்லாரும் போனப்போ கூட நீ போகாமல் அண்ணன் கூடவே நிற்கிறப்பார், அதுக்காக தானே உன்னை எல்லாம் நேசிக்கணும்னு அவன் தம்பி சொன்னான். உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறதுக்கு காரணம் அதுதானே. நீ அசரவே இல்லைண்ணே, ஒருத்தவங்களும் உன்னை மாற்ற முடியல அப்படின்னு சொன்னான். நான் ஏன் அப்படி பண்ணேன்னா, ஏன் அண்ணன் அப்படி, நான் அவரை தானே பார்ப்பேன். ஏன் அண்ணன் எப்படின்னா அவரும் சமரசம் பண்ணிக்கிறதே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட என்னென்ன அவர் ஏன் சமரசம் பண்ணிக்கிறேன்னா அவர் அண்ணன் அப்படி இது ஒரு இதுமாரி தான். இப்போ நான் உங்களுக்கு கடத்துறது என்ன, என் தம்பிகளுக்கு உங்களுக்கு கடத்துறது தான், நான் அண்ணன்ட்டேருந்து வாங்கி உங்களுக்கு கடத்துறேன். அவர் அண்ணன்ட்டேருந்து வாங்கி, இது ஒரு தொடர் ஓட்டம், ஒரு மரபணு தொடர்ச்சி மாரி ஆகிப்போச்சு. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, கடைசி வரைக்கும் தலைவர் போல் அந்த புலிகள் இயக்கம் போல் நம்ம வந்து ஒரு அமைப்பில் நம்ம வந்து எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் இருக்கணும். அதுக்கு யாருக்கு நமக்கு தேவை, ஒரு சமரசமற்ற ஒரு சமரன் தேவை. அது அண்ணன், நம்ம அண்ணன் மட்டும்தான். அப்போ அண்ணன் கூட இருக்கணும், அண்ணன் கூட இருக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இந்த நொடி வரைக்கும் என்னை இயக்கிட்டு இருக்கு. ஈழப் போராட்டத்துடைய வழியை பார்த்து வந்த மணிசெந்தில் அவர்கள், நிறைய உங்களுடைய எழுத்துக்களில் வந்து நிறைய வலி இருக்கும், வேதனை இருக்கும், சில இடங்களில் கோபங்கள் இருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி உங்கள் எழுத்தில் வந்து இசை குறித்த நிறைய செய்திகள் இருக்கும். இளையராஜா அப்படின்னாலே நீங்கள் சிரிச்சிருவீங்க, இளையராஜானே உங்கள் முகம் வந்து மலர்ச்சி அடையும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இளையராஜா அப்படின்னு நீங்கள் என்னவா மாறுவீங்க? இளையராஜா அப்படின்னா என்னோடய வாழ்க்கையை வந்து நான் வந்து ஒரு பின்னோக்கி பார்த்தேன்னு வச்சிங்களேன், அது வந்து அதுக்கு இசை வந்து இளையராஜா தான். என் வாழ்க்கையை வந்து நான் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு உட்காந்து பார்த்தா அந்த காலகட்டத்தில் வந்து இளையராஜா பாடல்கள் தான் எனக்கு நினைவுக்கு வரும். இசையால் தான் உங்கள் வாழ்க்கையை தொகுக்க முடியும். ஆமாம், என்னை தொகுத்துப்பேன், நான் அப்படி தான் பார்ப்பேன். என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன பாடல்கள் என்னை வந்து தோணுங்க. ஏன்னா இளையராஜா வந்து வெறும் இசை அமைப்பாளர் மட்டும் கிடையாது. 80களில் இந்த 70களின் இறுதிகளில் பிறந்தவங்க எல்லாருக்கும் இளையராஜா தான் வாழ்க்கை. எங்கள் ஒட்டுமொத்த வலி, சந்தோஷம், மகிழ்ச்சி, பிரிவு, தோல்வி, துயரம், எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் இசை வடிவம் கொடுத்தது இளையராஜா மட்டும்தான். எங்கள் தலைமுறையோட மிகப்பெரிய ஒரு மனிதனாக வந்து ஆளுமையாக வந்து இசைஞானி இளையராஜா தான் இருந்தது. நமக்கு வந்து இளையராஜா வந்து ஒவ்வொரு முறையும் நான் கவிதை எழுதினாலும் சரி தான், கதை எழுதினாலும் சரி தான், கட்டுரை எழுதினாலும் சரி தான், எனக்கு இளையராஜா கையை பிடிச்சிட்டு இல்லாமல் என்னால் செய்ய முடியாது. அவர் இசை இல்லாமல் என்னால் இயங்கவே முடியாது. ஒரு நாளில் நான் தொடங்குறதும் அவர் இசையோடு தான் தொடங்குறது, முடிக்கிறதும் அவர் இசையோடு தான் முடிக்கிறது. பெரும்பாலும் வந்து இளையராஜாவோட இசையை கேட்குறப்ப நமக்கு மனசில் இருக்கிற ஆழமாக இருக்கிற எல்லா விதமான கசடு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அழுக்கு, அதை வந்து அவர் அப்படியே கழுவி விட்டுருவார். இப்போ கூட நான் சொன்னேன், தாலாட்டு மாறி போனதேன்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு. தாலாட்டு மாறி போனதே, அது வந்து இளையராஜா தன் குரல்லையும் பாடியிருப்பார், பெண் குரல்லையும் பாடல் தான் எழுதுங்க. அந்த பாட்டெல்லாம் கேட்டு அதை கேட்குறப்ப நமக்கு என்ன தோணுன்னா, கண்ணெல்லாம் கலங்கிடும். அப்போ போட்டி, பொறாமை, நயவஞ்சகம், இந்த வாழ்க்கையின் ஓட்டம், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்டு, எல்லா உணர்ச்சிகளோடு இருக்கிறவன் அந்த மாரி புனிதமான பாடல்கள் கேட்குறப்ப அப்படியே தூய்மை அடைந்து ஒப்படைச்சிருது. அப்படியே ஆமாம், அழுக்கு சட்டை போட்டுருந்தவன் தூக்கி போட்டுட்டு வெள்ளை சட்டை போடுற மாதிரி அதேமாரி ஆகிடுது. அப்படியே ஆன்மா ஒரு விதமான ஒரு சூட்டில் வந்து தண்ணி வச்சு குளிச்சுட்டு வந்து அப்படி இருக்கும். நிச்சயமாக. இன்னொன்று, ஒரு கடந்த காலத்தில் நீ ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்ப, அப்போ நீ எப்படி அதை நினைவு கூறுவ? அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஒலித்த ஒரு பாடலை கேட்குறப்ப உன்னை இளையராஜா அப்படியே தூக்கிட்டு போய் அந்த காலகட்டத்தில் ஒன்று உட்கார வைப்பார். 80களில் ஒரு சந்தோஷமாக இருந்த முதலாக ஒரு காதலியை பார்த்த தருணமாக கூட அது இருக்கலாம். இப்போ அந்த பாடலை நீ கேட்குறப்ப நீ என்ன பண்ணுறன்னா, அந்த தருணத்துக்குள்ளே உன் வாழ்க்கையில் திருப்பி அந்த இடத்துக்கு போயிடுற. இப்போ கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது நேற்று ஒரு தர பார்த்தோன்னே பார்த்தீங்க. ஆமாம். அந்த தருணத்தில் அழைச்சிட்டு போய் உன்னை கையை பிடிச்சிட்டு அழைச்சி போய் அங்கே விட்டுருவார். அப்போ நீ என்ன பண்ணிடுவேன்னா, உன்னோட 18 வயசில் நீ வந்து ஒரு கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கிறப்ப நீ ஒரு தேவதையை பார்த்த அந்த தருணத்துக்கு நீ எப்போ 2025 நிற்கிற, அங்கே போயிடுவேன். நீ
அப்போ இப்போ நான் கூட ஐஃபோனில் வந்து ஆமாம் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கலாம். ஆமாம் அப்போ எங்கே இருக்குது? அப்போ எங்கள் காலத்தில் பேகி பேண்ட்டுன்னு ஒரு பேண்ட் இருக்கும். பேகி பேண்ட்டு அந்த இதெல்லாம் அது போட்டு நாங்கள் வந்து ஒரு ஒல்லியான ஒரு உடலோட எங்களுக்கு முன்னாடி ஒரு தாவணி கட்டிட்டு வந்த ஒரு பெண்ணை பார்க்குற அந்த இடத்துக்கு 2025 ஒன்று அப்படியே கால எந்திரம் மாரி அந்த இசை எந்திரம் வந்து ஒன்று தூக்கிட்டு போய் அங்கே வச்சிரும். அப்போ அந்த சம்பவம் எனக்கு திருப்பி ரீக்ரியேட் ஆகும். அது ஒரு பிஜிஎம் ஒரு பாட்டை ஆமாம் 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 ஆமாம். ஐயோ, ராசாவே உன்னை விட மாட்டேன்னு ஒரு பாட்டு. ராசாவே உன்னை விட மாட்டேன் அரண்மனைக்கிளியில். எங்கள் காலத்தில் அது வந்து காதலோட தேசிய கீதம். உன்னை விட மாட்டேன் என்ன பாட்டை பாடி கெடுத்துருவேன் வெக்கம் விட அதெல்லாம் பாடுறதில்ல. அது என்னென்னா அந்த பாட்டு அந்த எங்கள் காலத்து அது. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து வந்து நமக்கு வந்து நம்ம காதலை ஏற்றுக்கிட்டாளா இல்லையாங்கிறதுக்கு என்ன எப்படி அவள் சொல்லணும்னா அவள் வீட்டிலேருந்து இந்த பாட்டு ஒழிக்கும். ஓயாமலே மழை தூறலாம் அப்படிங்கிறப்ப நமக்கு சரி சிக்னல் வந்துச்சுடா, சிக்னல் கிடைச்சிருச்சு. ஆமாம் ஆமாம். அப்படி பாடல்களால் காதலிச்ச காலம், பாடல்களால் பசியை மறந்த காலம், பாடல்களால் துயரத்தை மறந்த காலம், பாடல்களால் தாயை வந்து கண்ணீரோடு நினச்ச காலம், இது எல்லாத்தையுமே எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது இளையராஜா தான். இளையராஜாங்கிறது வந்து பேரல்ல, எங்கள் வாழ்க்கை. ஒரு பக்கம் இளையராஜா அப்படிங்கும்போது இசையில் மூழ்கிற நீங்கள், இன்னொரு பக்கம் வந்து எழுத்தில் வந்து ஒரு கட்சி அரசியல் எல்லாம் தாண்டி நிறைய உங்கள் எழுத்துக்களில் வந்து சமகால எழுத்தாளர்களுடைய உபயோகப்படுத்தாத வார்த்தைகளை பார்க்க முடியும். இப்போ உங்கள் எழுத்துக்கு வந்து இவர் தான் வந்து எங்களுக்கு வந்து முன்னோடி, இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். யாரை சொல்லலாம் நீங்கள்? எனக்கு வந்து அப்படி முன்னோடினா எனக்கு எஸ் ராமகிருஷ்ணனை சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து எழுத்துலகில் எல்லா கதவுகளையும் திறந்து விட்டவர். எனக்கு ரொம்ப நெருங்கிய என்னோடய குருனே சொல்லலாம். இந்த நொடி வரைக்கும் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் போய் அவரை பார்த்தா தான் எனக்கு வந்து அந்த புத்தக கண்காட்சியே நிறைவு வரும். அவர் வந்து துணை எழுத்துன்னு ஆனந்த விடனில் வந்து ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அந்த தொடர் முடித்தப்போ தேனுகான எங்கள் ஊரில் கலை விமர்சகர் ஒருத்தர், பெரிய இலக்கியவாதி அவர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் எழுதுறாருன்னு, அவரோட உபபாண்டவம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். நான் படித்தது இல்லைங்கிறேன். உபபாண்டவங்கிற புத்தகத்தை மறுநாளே வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. நான் உட்காந்து இரவு பகலாக படிக்கிறப்ப இது வரைக்கும் நம்ம மகாபாரதத்தை நம்ம உணர்ந்துக்கிட்ட விதம் வேறு. ஆனால் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து வேறு ஒரு டைமென்ஷனை கொடுத்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீ அதில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் கர்ணன்னா கர்ணன் தனிப்பட்ட முறையில் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அப்படி இருக்கும். குந்தி தேவினா குந்தி தேவி குரல்லே அந்த ஒவ்வொரு அத்தியாயம் அப்படி. மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு எல்லா கதாபாத்திரங்களும் அவங்க தன்னை பற்றி சொல்லிக்குவாங்க. தன்னை பற்றி நான் இப்போ வந்து பார்க்குறப்ப திரௌபதி என்னை நக்கலாக பார்க்குறது எனக்கு ஒரு எல்லாருக்குமே எனக்கு வந்து நான் தேரோட்டி மகன் என்னை பார்க்குறது வந்து எனக்கு வந்து கூச்சத்தை கொடுக்குது, அவமானத்தை, இப்படி போகும். அது கர்ணன் சொல்கிற மாதிரி. ஆமாம். அப்போ நமக்கு வந்து அதில் தான் அவரோட எண்ணெய் பார்க்குறேன். எண்ணெய் பார்த்துட்டு அவருக்கு எடுக்கிறேன். நான் உங்கள் துணை எழுத்து படிச்சிருக்கிறேன். துணை எழுத்து படித்த அதில் வந்து மிகப்பெரிய உங்களுக்கு நான் வந்து வாசகனாக மாறியிருக்கேன். உங்கள் உபபாண்டவத்தையும் படித்து முடிச்சிட்டேன். உங்களை நான் சென்னைக்கு வந்தால் சந்திக்க முடியுமான்னு கேட்குறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. நான் கும்பகோணத்தில் இருக்கேன். நான் அங்கே வரேன் சொல்லிட்டு வர வெள்ளிக்கிழமையாக வரேன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வந்து என்னோடய ஆதர்ச எழுத்தாளன் வந்து ஒரு பழைய திருவள்ளூர் பேருந்தில் வந்து இறங்குறாரு. அப்போ வந்து எஸ் ராமகிருஷ்ணன்ட்ட கார் கிடையாது. அவர் வந்து தேசாந்திரி மாரி ஊர் ஊராக போயிட்டுருப்பார். அப்போ வந்து எங்கள் வீட்டு மாடியில் வந்து அவர் தங்குறார். தங்கிக்கிட்டு எல்லா இலக்கிய விஷயங்களையும் பற்றி பேசுகிறார். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் அப்போ வந்து நமக்கு வந்து அரசியல் மீதான ஈடுபாடு மட்டும்தான் இருக்கும். அது சார்ந்த பணிகள் மட்டும்தான். ஆனால் இலக்கியம் அப்படிங்கிறப்போ இவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவர் சொன்ன சமகாலத்தில் தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாத்தையும் பற்றி அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். அவர் உங்களுக்கு நல்லா எழுத வருது மணிசெந்தில். அவர் சொன்னார், நீங்கள் அரசியலுக்கெலாம் போக வேண்டாம், நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எழுத்தை வந்து நீங்கள் ஒரு உங்கள் பணியாக எடுத்துங்கன்னாரு. ஆனால் நான் அந்த இன அழிவுக்கு காலங்களில் அப்படி இப்படி போயிட்டேன். அப்போ அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து முக்கியமாக எழுதுகிறப்ப என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது. உங்கள் எழுத்துங்கிறது மற்றவங்களை காயப்படுத்தவோ அல்லது சங்கடப்படுத்தவோ கூடாது. உங்கள் எழுத்துங்கிறது மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கணும், கனிவை கொடுக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும். சும்மா எழுதக்கூடாது. உங்கள் எழுத்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும், கிரியேட். அந்த நீங்கள் எழுதுகிறப்ப உங்களுக்கு பின்னாடி வந்து புதுமை பித்தன் பார்த்துட்டு இருக்காரு, தாஸ்தாவஸ்கி பார்த்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கு பயம் இருக்கணும். ஏன்னா இந்த எழுத்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உலகத்தோட மிகப்பெரிய உன்னதமான எழுத்தாளர்கள் எல்லாரும் கையாண்ட ஒரு விஷயம். நான் கூட என்னோடய கவிதைத்தை கூட சொல்லியிருப்பேன். இந்த மொழியோட தொன்மை அவ்வளோ தொன்மை. அப்போது ஒரு பத்தி எழுதுகிறப்ப
நான் இன்றைக்கும் தட்டச்சு செய்கிறப்ப அல்லது அலைபேசியில் அடிக்கிறப்ப எனக்கு பின்னாடி வந்து பாரதியார் பார்த்துட்டு இருக்காரு, பாரதிதாசன் பார்த்துட்டு இருக்கிறாரு, அல்லது வந்து ஒரு மொழியின் வளம் வந்து அந்த எழுத்தின் மூலம் கடத்த. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்கெல்லாம் கையாண்ட மொழி இல்லை, அப்படி எழுதிட முடியாது, அப்படி அலட்சியமாக அப்படி 2 வார்த்தை எழுதிட. திருவள்ளுவர். ஆமாம், எவ்வளோ தொன்மை, எத்தனை எழுத்தாளர்கள் எல்லோரும் நம்மளை கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ச்சியாக ஒருத்தன் எழுதுகிறான், அவன் எப்படி எழுதுகிறான், தரத்தோடு எழுதுகிறானா அப்படின்னு ஒரு அந்த பார்வை வந்து கொடுத்தது வந்து எஸ் ராமகிருஷ்ணன் தான். அவர் தான் என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கீங்க, நீங்களும் எழுத்தாளராக நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கீங்க. இந்த கால இளைய தலைமுறைக்கு இந்த புத்தகங்கள்லாம், இந்த எழுத்தாளர்களை வந்து நீங்கள் பின்தொடருங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் யாரை சொல்வீங்க? அரசியல் புத்தகமா இல்லை இலக்கியம்? அரசியலா இலக்கியமா? நான் வந்து ஒரு புத்தக பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்கேன். 100 புத்தகங்கள், ஒரு இளம் தமிழ் தேசியன் படிக்க வேண்டிய 100 புத்தகங்களை நான் வெளியிட்டிருக்கேன். ஒரு பட்டியல் தயாரித்து உங்களுடைய பிளாக்லேயே. ஆமாம் ஆமாம், நான் அது கூட தரேன். அந்த 100 புத்தகங்களை ஒரு இளம் தமிழ், அதில் வந்து வெறும் அரசியல் புத்தகங்கள் மட்டும் இருக்காது, எல்லாமே இருக்கும். எல்லாமே இலக்கியம் இருக்கும், சினிமா தொடர்பான புத்தகங்கள் இருக்கும், எல்லா புத்தகங்களும். ஒரு இளம் வாசகன், அவன் தமிழ் தேசியன் வேறு இருக்கிறான், அவன் படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள். புத்தக வாசிப்புங்கிறது வந்து போகிற போக்கில் செய்கிற பணி இல்லை. நான் உன்னை பற்றி சொல்லணுன்னா கூட நான் அதில் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு துரைமுருகன் உண்டு. என் தம்பியாக வந்த பிறகு அந்த துரைமுருகன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறான், புத்தகங்கள் படிக்கிறான். அவன் ஒவ்வொரு சிறை வாழ்க்கையில் அவன் படித்த புத்தகங்கள் தான் அவனை ரொம்ப பக்குவப்படுத்துது. நான் உன்னை கண்ணால் நான் பார்த்துருக்கேன், நீ எப்படி பேசுவ, என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ அந்த நிலைமையிலிருந்து நீ இந்த நிலைமைக்கு இந்த புத்தகங்கள் மட்டும்தான் உன்னை வந்து ஒவ்வொருத்தனையும் நான் சிறைக்கு வரப்போ நீ பேரை சொல்லி கேட்பேன், இந்த அண்ணன் இந்த புத்தகத்தை கொடுத்து சொல்லுங்கண்ணா, அதை கொடுங்கண்ணா, அது வேணும்னா இது வேணும்னா. புத்தகங்களுக்காகவே நீ வந்து அந்த நோடி வாழ்க்கை, அந்த சிறையோட துயரத்தை புத்தகங்களால் தான் நீ கடந்த. ஆமாம், அப்போ நீ சொன்ன நான் காலையில் எஞ்சோனே படிக்க ஆரம்பிச்சிடுவேன்னு. ஒவ்வொரு நாளெலாம் வந்து 4.5 நாளில் முடித்தேன், 5 பாகத்தை 4.5 நாள். அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து புத்தகங்கிறது மிகப்பெரிய, இப்போ எல்லாமே கண்களால் நுகர்கிற ஒரு தலைமுறை உருவாகிருக்கு. எல்லாமே விஷுவலாக பார்க்கணும், அலைபேசியில் பார்க்கணும், அல்லது வந்து தொலைக்காட்சியில் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் புத்தகம் படிக்கிறதுல என்னென்னா, நீ வந்து பொன்னியின் செல்வனை படமாக பார்த்தப்ப ஏன் பொன்னியின் செல்வன் வந்து சரியாக ஓடலைன்னா, அவங்கவுங்க மனசில் இருந்த வந்தியத்தேவன் வேறு, அவங்கவுங்க மனசில் இருந்த நந்தினி வேறு. ஐஸ்வர்யா ராயை நீங்கள் போட்டாலுமே அவங்க மனசில் இருந்த நந்தினிக்கு இணையானவங்க கிடையாது. அதுதான் பிரச்சனை. மணிரத்னம் மட்டும் இல்லை, வேறு யாராலுமே பொன்னியின் செல்வனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடியாது. சொல்லுவாங்க ராஜமௌழி எக்ஸ்ட்ரீம், அது வந்து கற்பனையினுடைய ஏன்னா உச்சம். அது அவங்கவுங்க மனசில் வந்து அந்த குதிரையில் வர வந்தியத்தேவன் வந்து எவ்வளவோ கற்பனையோட, அந்த ஊர், அந்த இப்போ இலங்கைக்கு போகிறது எல்லாமே நம்ம கற்பனையில் வேறு மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ நீ அடா இவ்வளோ சப்புன்னு இருக்க அப்படின்னு காட்சி ஆகி போச்சு. அதனால தான் பொன்னியின் செல்வனால் பெரிய வெற்றி அடைய முடியல. இல்லை, வந்தியத்தேவன் வந்து கிளம்பி போகிற ட்ராவலே அது பெரிய பயணமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அவர் வந்து பூங்குழலியை போய் சந்திக்கிற அந்த ட்ராவலே பெரிய ட்ராவல். நான் இதில் வெற்றிமாறன் நான் ரொம்ப பாராட்டுவேன். வெற்றிமாறன் வந்து வெக்கைன்னு ஒரு நாவல், அந்த நாவலோட அசுரனாக மாற்றினார்ல, அதில் அவர் என்ன பண்ணார், புட்சால்தனமாக அந்த நாவல்லேருந்து ஒரு பாட்டு எடுத்தார், அது திரைக்கதையாக உருவாக்குனார். அப்போ வெக்கையை படிச்சுட்டு நீ அசுரனை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆமாம், இன்னும் பெருந்தாக்கத்தை. ஏன்னா அதுக்குள்ள கேள்விமணியை கொண்டு வந்தார். ஆமாம், அதில் வந்து ஒரு சின்ன சம்பவம் தான், வெக்கை சின்ன நாவல் தான், அதில் ஒரு சின்ன சம்பவம், அதாவது பையன் கொலை பண்ணிடுறான். ஆமாம், அந்த ஒரு குடும்பமே வந்து திருப்பி செய்யணுங்கிற மாதிரி தவிச்சிட்டு இருக்கிற ஒரு தவிப்பு தான் வெக்க, மனசுக்குள்ளே போட்டு புழுங்குற அந்த துயரம் தான் வெக்க. ஆனால் அசுரனா அது மாத்துறப்ப அது அட்டகாசமாக ஒரு சமகாலத்துக்கு பொருந்துற மாதிரி. அதை வந்து பொன்னியின் செல்வன்லாம் அது நடக்காமல் போயிடுச்சு. அந்த ஐடியா வச்சுக்கிட்டு வேறு செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் பொன்னியின் செல்வனே நாங்கள் படமாக எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த துயரம் நடந்து போச்சு. அதனால் புத்தக வாசிப்புங்கிறது மனசுக்குள்ளே நமக்கு ஏகப்பட்ட கதவுகளை திறக்கும். நீங்கள் வந்து ஒரு புத்தகம் ஒரு மனிதனுக்குள்ளே செய்கிற வேலை போல், அந்த கெமிக்கல் ப்ராசஸ் போல் வேலை எதுவுமே பண்ணது. நீ இன்றைக்கும் சரி தான், நீ நள்ளிரவுகளில் அமைதியாக உட்காந்து ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு கண்ணை மூடுறப்ப உன் மனசில் ஏற்படுற உணர்ச்சிகளுக்கு அதுக்கு ஈடு இணையான எதுவுமே கிடையாது. புத்தகங்கள் தான் நீ பேசுகிற மொழியை தீர்மானிக்குது, நீ வாழ்கிற வாழ்க்கையை தீர்மானிக்குது, நீ என்னென்ன முடிவு எடுக்க வேணுங்கிறத புத்தகங்கள் மூலமாக தான் நீ உணர்ற, அதுக்கான பக்குவத்தை நீ அடையிற. நான் அதுக்கு வந்து இந்த சமூகம் கட்டி வச்சுக்கிற எல்லா கோட்பாடுகளையும் எல்லா புனிதத்தன்மைகளையும் வந்து புத்தகங்கள் வந்து உடைச்சிருது. இன்னொன்று, நான் பார்த்த புத்தக வாசிப்பாளரில் மிக முக்கியமானவர் அண்ணன் சீமான். அவர் நம்ம நினைப்போம் அவருக்கு இதெல்லாம் படிக்க எங்கே நேரம் இருக்கும், அரசியல் பற்றி தான் படிப்பார்னு. எனக்கு எடுப்பார். நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சமீபத்தில் வந்த ஒரு சுளுந்தியை பற்றி முத்துநாகன் ஒருத்தர் மிக முக்கியமான ஒரு நாவல். அந்த நாவல் வந்து வெளிவந்த காலகட்டத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அண்ணனுக்கு எடுக்கிறேன்.
இந்த சுளுந்தியை பற்றி அண்ணன்ட்ட பேச தொடங்கினேன். அவர் ஒன்றுமே தெரியாமல் கட்டிட்டு இருந்தார் என்கிட்ட. டக்குன்னு வந்து அதில் 18வது பக்கத்தில் இப்படி ஒரு சம்பவம் இருக்குன்ட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னண்ணே அப்படின்னு. நான் படிச்சிட்டேன்டா, நான் வாங்கி இப்போ அப்பயே படிச்சிட்டேன், அது உட்காந்து ஒரு 2-3 நாள்லேயே படிச்சிட்டேன், அற்புதமான நாவல் அப்படின்னு அண்ணன் வந்து சொல்கிறப்ப, சமகால இலக்கியத்தையும் சரி நவீன இலக்கியங்களையும் சரி அதை வாசிக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அண்ணன் சீமான் தான். எல்லாத்தையும் படிச்சிடுவார். இன்னும் கேட்பார் என்கிட்ட வந்து இந்த மாடர்ன் லிட்ரேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன புத்தகம் எவன் என்ன கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு. இந்த புத்தகத்துக்கு என்ன எஸ் ராமகிருஷ்ணன் என்னென்ன புத்தகம் கொண்டு வராரு, இந்த ஜெயமோகன் என்ன ஒன்று புத்தகம் கொண்டு வராரு அப்படின்னு கேட்பார். இப்போ என்கிட்ட கேட்டார், எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின எல்லா புத்தகமும் எனக்கு வேணும், எனக்கு எல்லா புத்தகமும் வேணும், தொடக்க காலத்துலேருந்து இந்த நொடி வரைக்கும் எழுதியிருக்க எல்லா புத்தகமும் வேணும்னு சொல்கிறப்ப அதில் பல ஐயா வைரமுத்தோட எல்லா புத்தகங்களும் படிச்சிட்டாரு. ஆமாம் எல்லாத்தையும் படிச்சிருவார். அதை நான் வாங்கி கொடுத்தேன் அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தப்ப சரி இதை இவர் ஏன்னா நான் எஸ் ராமகிருஷ்ணன் புத்தகங்கள் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் அண்ணன் எங்கே வாங்கி என்ன பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப அடுத்த 2-3 மாதம் கழிச்சப்ப அவர் பார்த்தா அவர் வந்து நெடுங்குருதி படிச்சுட்டு இருக்கிறாரு. நெடுங்குருதி வந்து திருச்சிக்கு வந்து இறங்குறாரு விமானத்தில், பார்த்தா கையில் நெடுங்குருதி வச்சுருக்கிறாரு. அப்படியே ரொம்ப தீவிரமாக படிக்கிறாரு. அற்புதமாக இருக்கேடா. அப்படி உடனே படிச்சிடாரு, எல்லாத்தையும் வாசிக்கிறாரு. வாங்கின உடனே புத்தகங்களை பயணங்கள்லேயே நம்ம ஒரு திருச்சியிலேருந்து திருநெல்வேலி போகிற 4 மணி நேரம் பயணத்தில் ஒரு 1 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா நாங்கள்லாம் தூங்கிட்டு இருப்போம், பின்னாடி உட்காந்து முன்னாடி பார்த்தா அவர் வந்து புரட்டிகிட்டு இருப்பார், திருப்பி உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், திருப்பி உட்காந்து படிப்பார். அப்போ நான் அறைக்கு போய் விட்டு நம்ம 12 மணிக்கெல்லாம் திரும்பிடுவோம். 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் படிப்பார். ஆமாம் 4 மணிக்கு தான் படுக்கிறது, திருப்பி ஒரு 4 மணிக்கு ஒரு 8 மணிக்கு அந்த எந்திப்பார். அப்போ அவருடைய எப்போ படிக்கிறாரு, நம்ம கூட தான் பயணம் பண்ணுறாரு, நம்ம கூட தான் படுத்திருக்காரு, நம்ம கூட தான் மேடையில் பேசுகிறாரு, எப்போயா அந்த மனுஷன் படிக்கிறாருன்னா பார்த்தவங்க யோசிப்பாங்கல்ல. அவர் எல்லா நேரங்களுமே ஒரு படிப்புக்குன்னு தனியாக நேரத்தை ஒதுக்குறாரு. அதுக்கு அண்ணன் ஒன்று சொன்னார், நான் வந்து ஒரு அரணையூர்லேருந்து வந்த எதுவுமே தெரியாத ஒரு இளைஞன்டா, சினிமா கனவுகளோடு வந்தவன், எனக்கு பாட்டு பாட தெரியும், கதை சொல்ல தெரியும், ஆனால் வந்து என்னோடய பாதையை உருவாக்கியது வந்து புத்தகங்கள் தான், என்னோடய ஆசான்கள் அப்படிம்பார் அவர் வந்து புத்தகங்களை வந்து அவருக்கு பரிந்துரைத்த சுபவீரபாண்டியன் எல்லாரையும் சேர்த்தான் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். அவங்கெல்லாம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அறிவுமதி, சுபவீரபாண்டியன். இன்றைக்கு வரைக்குமே சுபவியோ திருமாவையோ இல்லை வைகோவையோ வந்து விட்டு கொடுக்க பேசவே மாட்டார். ஏன்னா நான் கவனிச்சிருக்கேன், திருமானா நம்மளாம் திருமாவளவன் சொன்னால் கோவப்பட்டுருவார். அண்ணன் சொல்லுப்பா, என் அண்ணனுங்கிற எங்கள் ஐயா அதுமாதிரி எங்கள் அண்ணனை முறைச்சா அடிப்புன்னு சொன்னது கூட அதுதான் உண்மையிலே அண்ணன் தான். அதுக்கு தீவிரம் அது வந்து அவருக்கு அந்த பேட்டியில் நடந்தப்ப, ஏன்னா எங்களுக்கு வழக்கறிஞர் சங்கத்தில் இந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்டாருங்கிற செய்தி பரவலாக பரவிட்டுருக்கு. விடுதலை சிறுத்தைகள் மேலே காத்திரமான கோபத்தில் வழக்கறிஞர்கள் பல பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ இருக்கப்போ அண்ணன் வந்து இந்த பேட்டி கொடுத்தோன்னே எல்லோரும் என்கிட்ட வந்து என்ன நடந்துருந்து தெரியுமா, நான் அப்புறம் அப்போ தான் தெரியுது அண்ணன் வந்து அந்த செய்தியை கவனிக்கிறேன். முறைச்சிட்டாங்க, யாரோ முறைச்சிருப்பாங்க போல இருக்குது, அப்போ எங்கள் அண்ணனை முறைச்சா நானும் தான் அடிப்பேன் அப்படின்ட்டார். அப்புறம் வந்து ஏன்னா அவர் வந்து அதீதமான பேரன்பு கொண்டவர். என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், அடித்தட்டு மக்கள்லேருந்து திருமாவளவன் போல ஒரு தலைமை உருவாக்குறதுங்கிறது அபூர்வமானது, அரிதானது. அதனால தான் நான் அண்ணன் இல்லை அது வார்த்தை இப்போ கூட சமீபத்தில் ஒருபடி இந்த சமூகம் மேலே வந்திருக்குன்னா அதுக்கு திருமாவளவனுடைய மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் 2 பேரை வந்து வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒன்று வந்து மருத்துவர் ஐயா, இன்னொன்று வந்து திருமா. அதே போல் வந்து எப்போதுமே வைகோ மேலே அவருக்கு மிகப்பெரிய பேரன்பு உண்டு. ஏன்னா வைகோ பேச்செல்லாம் கேட்டு தான் நான் வாழ்க்கையில் வளர்ந்தேன் அப்படின்பாரு. அவங்க இந்த திருமாவளவன் மீதும் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் மீதும் அவர் வைத்திருக்கிற அதீத நன்றி உணர்ச்சின்னு கூட சொல்லலாம். அதீத அன்பு, ரொம்ப அன்பாக இருப்பார். அதாவது நான் ஒரு தடவை வந்து முனைவர் நடராஜன் இறந்து போனார் இல்லையா, சசிகலா நடராஜன், அவரோட படத்திறப்பு விழா வந்து தஞ்சாவூரில் நடந்துச்சு. அதுக்கு வந்து இவர் திருமாவளவன் வர்றாரு, நான் அண்ணன் கூட இருக்கிறேன், 2 பேரும் கட்டி தழுவுறாங்க. அப்போ அண்ணா வந்து சொல்கிறாரு, என் அண்ணனை பார்த்த பிறகு தான் எனக்கு மன நிறைவாக இருக்குங்கிறாரு. ஒரு குழந்தை மாரி ஆகிட்டார் அவருக்கு முன்னாடி, திருமாவளவனுக்கு முன்னாடி சீமான் அண்ணன் வந்து ஒரு குழந்தை மாரி ஆகுறாரு. நான் கூட நினச்சேன், திருமாவளவனோட பல அரசியல் முடிவுகள் நமக்கே பிடிக்காது, என்ன எப்படி போய் திமுக போய் ஜாலரா அடிச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற ஒத்த சீட்டு 2 சீட்டுக்கு போய் நிற்கிறாருன்னு. ஆனால் வந்து இவர் அதெல்லாம் திருமாவர்களுமே அண்ணன் சீமான் மீது பேரன்பு கொண்டவர் தான். அரசியல் களத்தில் பேசுகிறது வேறு, ஆனால் தனிப்பட்ட முறையில் சந்தித்து கொண்டார். நான் பார்த்ததுனால சொல்கிறோம், அப்படியே 2 பேருமே ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் ஆகி, உனக்கு எனக்கு ஒரு ரேப்போ இருக்குது. அதே மாதிரி தான் திருமானனுக்கும் சீமானனுக்கும் இருக்கிற உறவு. அப்படி ஒரு அண்ணன் தம்பி உறவு, அபூர்வமான உறவு. நிறைய கருத்துக்களை வந்து சாட்டில் பதிவு பண்ணியிருக்கீங்க. இளையராஜாவுடைய இசை போலவே, எஸ்ராவின் எழுத்துக்கள் போலவே, அண்ணன் சீமானுடைய பேச்சுகள் போலவே உங்களுடைய பேச்சும் இருந்தது. ரொம்ப நன்றி.
நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.